நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட் போன பேட்ச் ஸ்டூடெண்ட் வெங்கட் வந்துட்டு நம்மளோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாரு. ஓகே, வெங்கட் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டாப் சப்போர்ட்ல இருந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ டெக்ஸ்டாப் சப்போர்ட்ல இருந்து ஒரு ஹியூஜ் ஜம்ப் வந்து விஎம்ஆர்ல நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணி விஎம்ஆர்ல இப்போ நல்ல ஒரு சேலரியில இருக்காரு. ஹாய் ஆல். ஸோ பார்த்தீங்கன்னா என் பேர் வெங்கடேஷ். நான் வந்து விஎம்வேர் 4th பேட்ச், போன பேட்ச். சரி, ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட கரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா வந்து எனக்கு வந்து அவ்வளோ பெருசாக கோடிங் ஸ்கில்ஸ் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ்லேருந்தே எனக்கு சுத்தமாக கோடிங் ஸ்கில்ஸ் கிடையாது. பட் எனக்கு எல்லா சப்ஜெக்டை விட நெட்ஒர்க்கில் வந்து மார்க் அதிகம். ஸோ அதனால் வந்து எனக்கு அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ நெட்ஒர்க் எனக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ நெட்ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா பலவிதமான வந்து சப்போர்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வேலை இல்லாமே இருந்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து நெட்ஒர்க் வந்து படிச்சிட்டு இருந்தேன். ஸோ வர இன்டர்வியூ எல்லாம் வந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அஸ் எ கான்ட்ராக்ட் ரோலாக வந்து எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சது இன் டிசிஎஸ்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து இன் டெஸ்க்டாப்லேயே வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஹெல்ப் டெஸ்க் சர்வீஸ்னு போட்டு விட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரொட்டேஷனல் ஒர்க்கு. அது டிக்கெட் ஒரு நாளைக்கு இவ்வளோ அசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதே செஞ்சிட்டு இருக்கணும். பார்த்தீங்கன்னா வந்து பேக்கேஜும் ரொம்ப கம்மி. ஸோ 1.5 2.2 அவ்வளோதான் வந்து இருந்துச்சு பேக்கேஜ் அப்போதைக்கு. ஸோ 2022 அப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் டிசிஎஸ்ல ஒரு கான்ட்ராக்ட் ரோலாக டெஸ்க்டாப் சப்போர்ட். அதுக்கப்புறம் 1 இயர் 1.5 இயருக்கு அப்புறம் பார்க்குறேன் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அதே வேலையை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் வேற ஒரு கம்பெனிக்கு ஜம்ப் அடிச்சேன். அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து 2.2லேருந்து 3.5 3 தான் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அந்த கம்பெனியில் வந்து L2 ரோலுக்கு நான் வந்து ஜாயின் ஆனேன், டெஸ்க்டாப் சப்போர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து நாட்கள் போயிட்டு இருக்கு. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே, டிசிஎஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ஸோ ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன், அதுக்கப்புறம் வந்து ட்ரபிள் ஷூட்டிங் எல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன். பட் அதுலேயுமே வந்து எனக்கு ரொட்டீனாக வந்து ஒரே வேலையை வந்து செய்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ புதுசாக ஏதாவது கற்றுக்கணுமேனு வந்து எனக்குள்ள வந்து ரொம்ப நாளாக அந்த தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி அகெயின் நான் வந்து 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன். திடீர்னு பார்த்தா ஸோ 3.5 என்னோட பேக்கேஜ். ஸோ அப்போ நான் வந்து ரெஸ்யூம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அட்டன் பண்ணுறேன். எனக்கு வந்து 4 LPA 4.5 4.2 அதுக்கு மேலாம் வந்து பெருசாக டெஸ்க்டாப்பில் வந்து இல்லை, எங்களோட பட்ஜெட் இவ்வளோதான்னு வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் இருந்தால் அவ்வளோதான் அப்படின்ட்டு வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னுடைய வந்து டீம் மெம்பர்ஸே வந்து அவங்க வந்து நான் வந்து ஃபிசிக்கலாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஹார்ட்வேர் சப்போர்ட், டெஸ்க்டாப் அப்கிரேடேஷன், ரேம், மெமரி, சிபியூ இந்த மாதிரி வந்து ஃப்ளோராக போயிட்டு வேலை செய்வோம். நாங்கள் வந்து ஓஎஸ் போகிறது கிளைண்ட் லொக்கேஷனுக்கு போயிட்டே நாங்கள் வந்து இது பண்ணுவோம். ஆனால் அத்தனைக்குமே ஆஃபீஸ்க்குள்ளேயே தான் இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இல்லை வந்து பேக்கேஜ் பெருசாக வந்து என்னால் வந்து போக முடியல டெஸ்க்டாப் ரோல்லே. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பட் எனக்கு வந்து பேக்கேஜ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் என் டீம் மெம்பர் சொன்னாங்க, பட் அவங்க வந்து ப்ரைவேட் கிளவுடு, பப்ளிக் கிளவுடு ஏதோ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க பாட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. சரி, நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் போயிட்டு. ஸோ நான் இந்த மாதிரி ரோலில் இருக்கேன். ஸோ எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, இனிமேல்ட்டு க்ரோத் இல்லை இதில் வந்து. பட் வேற ஏதாவது நான் இதுலேயே போகணுன்னு வந்து ஆசைப்படுறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க, நீ வந்து இது வரைக்கும் ஃபிசிக்கலாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, பட் நாங்கள் வந்து விர்ச்சுவலாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ விர்ச்சுவல்னா என்ன அப்படின்னு கேட்டேன். ஸோ ஒரு சிஸ்டத்திலேயே மல்டிபிள் சிஸ்டம் நம்மளால உருவாக்க முடியும், அதை யூஸ் பண்ணவும் முடியும். அதே வந்து ஒரே சிஸ்டத்துல வந்து மல்டிபிள் சர்வரை வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுல நீ வந்து ட்ரை பண்ணினா நல்ல பேக்கேஜுக்கு போகலான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேர் என்னன்னு கேட்டதுக்கு விஎம்வேர் அப்படின்னாங்க. விஎம்வேரா? அப்போதான் நான் புதுசாக கேள்விப்படுறேன். அதுக்கப்புறம் வந்து சரி, உங்களுக்கு ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்க, நான் வந்து ஜாயின் பண்றேன், கத்துக்கலான்னு எனக்கு விருப்பம் இருக்கு, உட்காடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு
அதுக்கப்புறம் வந்து இல்ல இது வந்து இது இது வந்து ஆஃபீஸ்க்குள்ள இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆம், எனக்கு கத்துக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடைக்கல அங்க. ஆனா பட் எனக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியும். பட் தெரிஞ்சும் என்னால வந்து இது எக்ஸாக்ட்டா இதுதான் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. சோ அதுக்கப்புறம் வந்து சரி நான் ஸ்டார்ட் பண்றேன் படிக்க ஸ்டார்ட் பண்றேன். கூகுள் குரோம் போறேன். எல்லாத்தையும் சர்ச் பண்றேன், படிக்கிறேன். பட் எங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இல்ல. அதுக்கப்புறம் சரி யூடியூப்ல போய் பார்க்குறேன். யூடியூப்ல பார்த்துட்டு ஸோ ஒவ்வொன்னா வந்து வீடியோஸ் பார்க்குறேன். அப்பதான் வந்து தெரி பிரதரோட கிளாஸ் பார்க்குறேன். ஸோ நெறைய பேர் இந்த மாரி ஜாயின் பண்ணி படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நான் அத பார்த்ததுமே வந்து ஒருத்தர் எனக்கு சொன்னாரு வந்து ஸோ என்னோட சீனியரு 4 எல்பிஏலேருந்து அவரு வந்து 8 எல்பிஏக்கு போயிருக்காரு. பட் அவரு வந்து இதே ரோல்ல வந்து போல அப்படின்ட்டு வந்து ஒண்ணு கன்ஃபார்ம் பண்ணேன் டீம் கிட்ட இருந்து. பட் அவருக்கு கான்டாக்ட் பண்ணதுமே அவரு சொன்னாரு, ஸோ இந்த மாரி ப்ரோ நீங்க 4 எல்பிஏலேருந்து 8 எல்பிஏக்கு எப்படி போனீங்க? அப்படின்னு கேட்டதுக்கு, உனக்கு விஎம்வேர் தெரியுமான்னு கேட்டாரு அவரு. ஸோ இல்ல எனக்கு தெரியாது. அத போய் கத்துக்க வழிய பாரு. ஆட்டோமேட்டிக்காவே எல்லாமே உனக்கு வந்து பேக்கேஜ் எல்லாம் ஈஸியா கிடைக்கும் அப்டின்னாரு. ஸோ அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டதுக்கு, உனக்கான பாதை நீ தான் வந்து உருவாக்கணும்னாரு. சரி ஓகே. அப்பதான் தேட ஆரம்பிக்கிறேன். பிரதரோட கிளாஸ் பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் அ எனக்கு அவரு எடுத்தாரு ஃபர்ஸ்ட் கிளாஸ். விஎம்வேர்னா என்ன அப்படின்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதான் நான் வந்து போயிட்டு பார்க்குறேன். எனக்கு அவர் நடத்துனது அப்படியே எனக்கு சூப்பரா புரிஞ்சுது. எனக்கு வந்து அப்படியே சிங்க் ஆச்சு. எனக்கு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஸோ உடனே வந்து அவரோட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்றேன். ஸோ அவரு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ இந்த மாரி தான் கோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய பேர் போயிருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப் சப்போர்ட்ல எந்த குரோத்தும் இல்ல. நான் இந்த மாரி சொன்னேன், பிரதர் இப்போ டெஸ்க்டாப்லயே வந்து பார்த்தீங்கன்னா, லோ பேக்கேஜ் இதுக்கு மேல வந்து என்ன ட்ரை பண்ணாலும் என்னால முடியல அப்டின்னேன். அவரு குடுத்த ஒரு ஹோப் அந்த நம்பிக்கை தான். ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கைட் பண்றேன் அப்டின்னாரு. சரி ஓகே. ஸோ எவ்வளோ பிரதர் ஃபீஸ் அப்டின்னா, ஸோ இந்த மாரி தான் ஃபீஸு. நீங்க வந்து இத வந்து 3 பார்ட்டா வந்து நீங்க வந்து பிரிச்சு நீங்க வந்து கட்டலாம் அப்டின்னாரு. சரி ஓகே. நான் அன்னைக்கே வந்து அட்வான்ஸ் கட்டு என் பாட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டேன் நானு வந்து. அதுக்கப்புறம் வந்து ஸோ அந்த பேட்ச்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 நாள் கிளாஸ்க்கு அப்புறம் தான் நான் ஜாயின் பண்றேன். ஆ பார்த்தீங்கன்னா, அது வெரி பேசிக் கிளாஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கு எல்லா லிங்க்ஸுமே அவர் வந்து எனக்கு WhatsAppல ப்ரொவைட் பண்ணிட்டாரு. ஸோ அன்னைக்கு பார்த்து சாட்டர்டே, சண்டே லீவு எனக்கு வந்து. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா ஒவ்வொரு வீடியோவுமே பார்க்குறேன் வந்து எனக்கு ஒரு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்குமே வந்து எனக்கு அவ்வளோ கிளியர் அண்ட் சோ தெளிவா வந்து அவர் வந்து சொல்லிக் குடுத்தாரு அந்த வீடியோல வந்து. ஸோ எனக்கு கம்ப்ளீட்டா வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. டெஸ்க்டாப்லயே சில இடத்துல நான் வந்து ஸ்ட்ரகிள் ஆனேன். அதையுமே வந்து அவர் கிளியர் பண்ணாரு அந்த வீடியோ மூலமா. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நாளா வந்து அவரு வந்து அவருக்கு தெரியும் எப்போ என்ன எடுக்கணும்னு தெளிவா எடுப்பாரு. ஸோ அவரு ஒரு ஃபார்முலா வச்சிருக்காரு. அ ஒரு 60 டேஸ், 90 டேஸ் டைம் ஃப்ரேம் இருக்குன்னா வந்து அதுக்கேத்த மாரி அவரு பிளான் பண்ருவாரு. ஸோ அ இந்த டாபிக் அடுத்தது இந்த டாபிக் தான் அப்டின்ட்டு. ஸோ அத பேஸ் படி நானும் வந்து நோட்ஸ் எடுத்துட்டு நான் வந்து அவரு ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கே வந்து நோட் வாங்கிட்டேன். நோட் வாங்கி ஒன் பை ஒன்னா வந்து எழுதிட்டே இருக்கேன். நீங்க நம்ப மாட்டீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 6 நோட் காலியா இருக்கு இதுவரைக்கும். ஸோ எழுதி ஸோ அவர் இன்னைக்கு என்னென்ன நடத்துவாருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நோட்டு. ஸோ அ நடத்தின பிற்பாடு வந்து அவர் டக்குன்னு வந்து அந்த கிளாஸ் வந்து அவரால வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, அவரு ஏற்கனவே அப்லோட் பண்ண கிளாஸ்க்கு அந்த அந்த டாபிக் எல்லாம் நான் நோட்ஸ் எடுத்துக்குவேன். நோட்ஸ் எடுத்துட்டு, ஸோ இதுக்கு முன்னாடி அவரு எந்த பேட்ச்ல இந்த டாபிக் எடுத்திருக்காரோ, அந்த பேட்சோட அந்த டாபிக்ல போயிட்டு நான் வந்து பார்த்துட்டு, அன்னைக்கு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து வந்து எழுதி எழுதி பார்ப்பேன். ஸோ அன்னைக்கு நடத்துனது, அன்னைக்கே நான் வந்து ஆம் எப்படி சொல்றது? இன்னைக்கு ஒரு 8:00 உட்காந்து 8 டூ 9 1 ஹவர் அந்த கிளாஸ் வந்து நான் நோட் பண்ணிக்குவேன். எல்லாம் நோட் பண்ணது, அடுத்த நாள் அன்னைக்கு ஃபுல்லாவுமே நான் அத படிச்சு முடிச்சிருவேன். பட் எனக்கு வந்து எப்படின்னா, போன கம்பெனில வந்து நெறையவே டைம் இருந்துச்சு. படிக்கிறதுக்கான டைம். பட் படிச்சுட்டே இருப்பேன் நானு வந்து. மறுபடியும் ரீகால் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அவரு அன்னன்னைக்கே நடத்துனது, அன்னன்னைக்கே படிச்சு நோட்ல எழுதி எழுதி பார்ப்பேன். அதனால வந்து சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நான் வந்து
ஃபுல் என்ன கொஸ்டின் கேட்டாலும் வந்து சொல்றது எப்படி கேட்டாலும் வந்து அவங்க டைரக்டா கேட்டாலும் சரி, இன்டைரக்டா கேட்டாலும் சரி, அவங்க எப்படி கேட்டாலும் வந்து டக்கு டக்குன்னு பதில் சொல்ற அளவுக்கு வந்து அவரோட கோர்ஸ்ல இருந்து நான் வந்து நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ ஒரு கம்பெனில பிளேஸ் ஆயிருக்கேன். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 எல்பிஏ கிடைச்சா போதும்னு வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆ 11 எல்பிஏ, 12 எல்பிஏ எல்லாம் அசால்ட்டா செலக்ட் ஆகும். ஸோ இதுதான். ஆனா வந்து அவரு சொன்னத மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா போதும். ஸோ நோட்ஸ் ரொம்ப முக்கியமானது நோட்ஸ். அத வந்து டெய்லி பேசிஸ்ல வந்து எழுதி எழுதி பாருங்க. நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் கோர்ஸ் தான் அவரு நடத்துனது அப்படியே வந்து நீங்க ரியல் டைம்ல வேலை செய்வீங்க. ஸோ இப்ப போயிட்டு நான் வி சென்டர் பார்த்தீங்கன்னா வந்து, வி சென்டர்ல எங்க எங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் தெளிவா என்னால வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம யூசிஎஸ் அண்ட் இன்டர்கனெக்ட் இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ நாங்க வந்து கம்ப்ளீட்டா பிளேட் சர்வர் யூஸ் பண்றோம். ஸோ அதையுமே வந்து என்னால ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, பிளேட் சர்வர் எல்லாமே வந்து எடுப்பாரு. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ நான் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலா வந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றேன். ஸோ இப்படிதான் நான் வந்து என்னோட ஜர்னி ஸ்டார்ட் பண்ணேன். இதுவரைக்குமே இப்படிதான் போயிட்டு இருக்கு. வெங்கட், நீங்க எப்ப ஜாயின் பண்ணீங்க? போன வருஷமா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஸோ டிசம்பர் 25th அன்னைக்கு ஜாயின் பண்ணேன். ஆனா அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் 1ஸ்ட்லயே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் படிக்க. பட் அவரோட கோர்ஸ் வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் படிக்க வந்து. பட் என்னன்னா வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்படி போனா சரிப்பட்டு வராது. ஸோ நம்ம ஒரு ஒரு ப்ராசஸ் படிய போலான்னு சொல்லிட்டு, நான் பிரதர் கான்டாக்ட் பண்ணிட்டு நான் வந்து ப்ராசஸ் படிய போனேன். ஜாப் போனது நீங்க? புரியல பிரதர். ஜாப் எப்ப செலக்ட் ஆனீங்க? டிசம்பர்ல. ஓகே. நான் மார்ச்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். பட் அதுல வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஒழுங்கா பண்ணல. பட் எதனால வந்து நான் வந்து ஒழுங்கா வந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணேன். நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர இன்டர்வியூல அந்த கொஸ்டின் எல்லாம் நோட் பண்ணிட்டு, என்ன நானே வந்து தயார் பண்ணிட்டு, அட்டெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வர்ற எல்லா கம்பெனிலயுமே செலக்ட் ஆனேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 ஆஃபர் என் கையில இருந்துச்சு. அன்டில் பார்த்தீங்கன்னா 9, 10, 11. பியூரா நீங்க VMware அட்மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி போயிருக்கீங்களா, இல்லாட்டி விண்டோஸ் பிளஸ் VMware அந்த மாதிரியா? ஆக்சுவலி நான் இப்போ பிரதர் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாமே வந்து கவர் ஆயிடும். விண்டோஸ், VMware, அதுக்கப்புறம் ஹார்ட்வேர், டெஸ்க்டாப் எல்லாத்தையுமே அவரு எடுப்பாரு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியரிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும். பார்த்தீங்கன்னா, L3 லெவலுக்கு உங்களுக்கு ஸ்டஃப் குடுத்துருவாரு. எண்ட் ஆஃப் தி கோர்ஸ் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துரும். பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கிளாஸ் மிஸ் பண்ணாம நான் வந்து டின்னர மிஸ் பண்ணுவேன் தவிர, பிரதரோட கிளாஸ் மிஸ் பண்ண மாட்டேன். பட் அவரு வந்து உங்களுக்கு நோட் பண்ண சொல்லுவாரு. டெய்லி ஆக்டிவிட்டீஸ் டெய்லி கிளாஸ் எல்லாமே வந்து. பட் நான் நோட் பண்ணிட்டு டவுட்ஸ் கேட்டுட்டே இருப்பேன். ஸோ அதனால தான் நான் வந்து அ தெளிவா இருக்க முடிஞ்சது. எல்லா கிளாஸ்லயுமே. ஸோ என்னால வந்து செலக்ட் ஆக முடிஞ்சது எல்லா கம்பெனிலயுமே. வெங்கட் ப்ரோ, சொல்லுங்க. கங்க்ராட்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ எனக்கு என்னன்னா, நீங்க லேப் செட்டப் போட்டிருந்தீங்களா ப்ரோ? அது எந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவா இருந்தது? ஏன்னா இவ்வளோ ஒரு பெரிய டிரான்ஸ்மிஷனுக்கு. ஏன்னா நான் இன்னும் லேப் செட்டப் ஸ்டார்ட் பண்ணல. லைக் கிளாஸே இனஃப் மாதிரி இருக்கு. பட் லேப் செட்டப் இன்னமும் அது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா நான் கண்டிப்பா இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நானும் அதுக்கப்புறம் ஸ்ரீநாத்னு ஒருத்தர் இருந்தாரு எங்க பேட்ச்ல. நாங்க 2 பேர். அவரு வந்து ஏற்கனவே செட்டப் வச்சிருந்தாரு. ஸோ அதுல தான் நாங்க வந்து டெய்லி வந்து அவர் நடத்தின கான்செப்ட் வந்து நாங்க வந்து மறுபடியும் வந்து அந்த இன்ஸ்டாலேஷன் பண்றது, டவுன்லோட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றது எல்லாமே வந்து நாங்க வந்து அந்த செட்டப்ல இருந்து வந்து பண்ணிட்டோம். பட் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசோர்ஸ் இல்ல. பட் இருக்கிறத வச்சு நாங்க வந்து யூஸ் பண்ணோம்.
ஸோ பார்த்தீங்கன்னா பட் எங்ககிட்டயும் செட்டப் இல்லை பிகினிங்ல. பட் நான் செட்டப் எல்லாம் நம்பல. ஆனா அவர் நடத்தினதெல்லாம் வந்து கிளியரன்ஸா வந்து நான் நோட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ எனக்கு வந்து கோர்ஸ் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் எந்த அளவுக்கு செய்யறாங்களோ அதெல்லாம் வந்து நான் ஈஸியா என்னால செய்ய முடியுது. ஏன்னா வந்து அவர் டே டு டே லைவா காமிப்பாரு. ஸோ ஒர்க் ஸ்டேஷன்ல வந்து எப்படி ஒரு கிளஸ்டரை வந்து கிரியேட் பண்ணலாம், டேட்டா சென்டரை எப்படி வந்து நம்ம உருவாக்கலாம், அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து ஹோஸ்ட் எப்படி வந்து மைக்ரேட் பண்ணலாம், கான்ஃபிகர் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே வந்து அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். அதே தான் நீங்க வந்து ரியல் டைம்லயும் செய்ய போறீங்க. அவ்வளவுதான். மற்றபடி எந்த காம்ப்ளிகேட்டும் கிடையாது. ஓகே. ஸோ அவர் நடத்துறத டெய்லி நோட் பண்ணுங்க. சிம்பிள் திங்ஸ். நீங்க வந்து லேப்டாப்ல கனெக்ட் பண்ணுங்க. மொபைல் போன்ல எல்லாம் வேணாம். ஏன்னா வந்து லேப்டாப்ல பாத்தீங்கன்னா நல்லா ஜூமிங்கா இருக்கும். அவர் நடத்துறது வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாரு. பட் ரெக்கார்ட் பண்ணது கொஞ்சம் டிலே ஆகும். ஃபர்ஸ்ட் அவர் வந்து அப்லோட் பண்றதுக்கு. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கான்செப்ட் வந்து ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அந்த கான்செப்ட் நீங்க நோட்ல எழுதி வச்சுட்டு அந்த கான்செப்ட் எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா போன பேட்ச் அதுக்கு முந்தான பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் அப்லோட் பண்ணிருப்பாரு. ஸோ அவரோட எல்லா வீடியோமே நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட அவர் வந்து ஸோ அவரோட ஹார்ட்வேர் அவர் வந்து டெஸ்க்டாப் சப்போர்ட் வந்து அதுல அந்த வீடியோ கூட எல்லாம் நான் போய் பார்த்துருக்கேன். ஸோ அவர் வந்து நடத்தின பேட்ச் 3, பேட்ச் 2, பேட்ச் 1 எல்லா வீடியோமே பார்த்துருக்கேன். ஸோ அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின் கேட்பாங்க. அந்த கொஷின்ல இருந்து நான் நோட் பண்ணி வைப்பேன். சி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச்ல வந்து ஒரு 10 to 20 பீப்புள்னா வந்து எல்லா பேட்ச்லயுமே அவர் எடுத்திருப்பாரு. பட் எல்லா பேட்ச்லயுமே வந்து டிஃப்ரெண்ட் கொஷின் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது நல்ல யூஸ்ஃபுல் உங்களுக்கு. ஸோ அவர் வந்து அப்லோட் பண்ணும்போது நம்ம கிளாஸ் நம்ம லைவ் அட்டன் பண்ணிட்டோம். பட் இதுக்கு முந்தின கிளாஸும் போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம கிளாஸ்லயும் சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கொஷின் கேட்பாங்க. ஸோ அது ரிப்பீட்டடா கொஷின் இருந்தாலும் சரி, பட் புதுசா வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. புது பேட்சுங்க வந்து. ஸோ நீங்க அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து வெல் அண்ட் குட்டா ஈஸியா அட்டன் பண்ணிட்டு உங்களால வந்து ஜாப் வாங்க முடியும் VMwareல. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் டெஸ்க்டாப் ரோல்ல இருக்கேன். எப்படி வந்து நான் வந்து VMware சப்போர்ட்டுக்கு போவேன் அப்படின்ட்டு வந்து ரொம்ப நாள் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இதே மாதிரி தான் பிரதர் வந்து ஒரு ருக்ஷன் ஒருத்தரை வந்து பேச வச்சார் மீட்டிங்ல. அவர் வந்து கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்க்டாப்பு அந்த அளவுக்கு வந்து VMwareல வந்து அவர் ஜீரோ நாலேஜ் அவருக்கு. பட் அவருமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ அவராலேயே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பேக்கேஜ் VMware சப்போர்ட்ல இருக்கும்போது நான் வந்து கம்ப்ளீட்டா வந்து கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட் என்னால கண்டிப்பா முடியும்னு வந்து ஸோ ருக்ஷனை கான்டாக்ட் பண்ண ருக்ஷன் கிட்ட இருந்து நிறையவே கைடன்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து ஸோ நிறையவே வந்து என்னால வந்து கத்துக்கிட்டு நான் வந்து அடுத்தது என்ன செய்யலாம், புது ஐடியாஸ் உங்களுக்கே வந்துட்டு இருக்கும். அடுத்தது என்ன செய்யலாம், எப்படி அட்டன் பண்ணலாம், என்ன பண்ணலாம், எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம்னு உங்களுக்கு ஐடியா வர நீங்க வந்து தானா எப்படி சொல்றது, ஸோ நீங்க வந்து ஈஸியா அட்டன் பண்ணிட்டு ஜாப் ஈஸியா வாங்கணும். பட் விஜய்னு இன்னொருத்தர் இருந்த சொல்லுங்க. இல்ல நீங்க ஜாப் இப்ப இன்னிடு நாக்குரி இதுலதான் சர்ச் பண்ணீங்களா இல்ல வேற எதாவது பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணீங்களா, பெய்டு சர்வீஸ் போடுறீங்களா ஃப்ரீயா? ஓகே, ஸோ குட் கொஷின். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் கரெக்டாக வந்து கோர்ஸ் முடிஞ்சுன்னு பிரதர் சொன்னார். எப்போ பார்த்தீங்கன்னா March 28 அன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்ததுலேருந்தும் சரி, இப்பயும் சரி, எப்பயும் சரி, ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னா அது நாக்குரி போர்ட்டல் தான். ஸோ பெய்டு வெர்ஷன் போனால் தான் நம்மளுக்கு கால்ஸ் வருமா, ஸோ நம்மளுக்கு வந்து ஜாப் கிடைக்குமானா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் தேடுறதுல தான் இருக்கு எல்லாமே. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ChatGPT ஒரு சூப்பர் டூலு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக.
சரியான ஹெல்ப்ஃபுல் எனக்கு. ஸோ எதுக்கு எடுத்தாலும் இப்போ ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் VMware சப்போர்ட் கேன் யூ மேக் இட் டெம்ப்ளேட் ஃபார் மீ அப்படின்னு போட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னாவே தெளிவா கொடுத்துரும் உங்களுக்கு. ஒரு ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, நீங்க ஒண்ணும் இல்ல. ஸோ நீங்க வந்து ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு இந்தந்த வந்து கான்செப்ட் தெளிவா தெரியும், அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டெம்ப்ளேட் குடுன்னு வந்து நீங்க வந்து டைப் பண்ணி குடுத்தாவே தெளிவா உங்களுக்கு குடுத்துரும். அத போயிட்டு நீங்க நாகுரி ப்ரொஃபைல்ல 100% கம்ப்ளீட் பண்ணிட்டு டெய்லி நீங்க செக் பண்ணுங்க. டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட் ஒரு 2, 3 ரெஸ்யூம் டெம்ப்ளேட் வச்சுக்கோங்க. ஸோ அத வந்து ஒன் பை ஒன்னா சும்மா ஆச்சு ஒன்னு எடுத்துட்டு இன்னொன்னு அப்லோட் பண்றது, நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்றது, கான்செப்ட் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கீங்களா, அத வந்து டீப்பா வந்து அப்டேட் குடுத்துட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு கால்ஸ் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஒரு 1 வீக் வந்து உங்களுக்கு கால்ஸ் கம்மியா வரும். பட் நீங்க அப்டேட் குடுக்க பெய்டு வெர்ஷனுக்கு வந்து கால்ஸ் வருதோ இல்லையோ, உங்களுக்கு தான் வந்து நெறைய கால்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா வந்து நான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10, 15 டேஸ் வந்து எனக்கு கால்ஸே வரல. நான் வந்து அப்படியே எப்படி ஒரு மாரி ஆயிடுச்சு. என்னடா அடுத்தது என்ன செய்யலாம்? அப்படின்ட்டு வந்து நான் திங்க் பண்ணிட்டே இருந்தேன். பட் நான் என்னன்னா வந்து என்னோட டெய்லி கிளாஸ வந்து என்டையர் கிளாஸ் மறுபடியும் வந்து ரீகால் பண்ணிட்டே இருப்பேன். சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ், இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ்ன்னு. ஸோ நான் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கால்ஸ் ஒன் பை ஒன்னா வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி அப்டேட் குடுத்துட்டே இருந்தேன். கால்ஸ் நெறைய வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வந்து வர அதுக்கப்புறம் வந்து வாரத்துக்கு ஃபர்ஸ்ட்டு 3, 4 கால்ஸ் இந்த மாரி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அட்டெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் வந்து இன்டர்வியூ ஷெட்யூல் பண்றாங்க. எனக்கு இப்போ நான் பிரசென்ட்டா இருக்கிற கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ராட் கிளையன்ட். அவங்க வந்து ஷெட்யூல் எப்போ பண்ணாங்கனாக்கா, நைட் 11 மணிக்கு பண்ணாங்க ஷெட்யூல். ஓ! ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சடனா பவர் கட் ஆஃப் ஆச்சு. கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னோட மொபைல் இதுலலாம் போட்டு நான் வந்து அட்டெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்படிதான் வந்து அட்டெண்ட் பண்ணேன். இப்படிதான் அப்டேட் குடுத்தேன். இப்படிதான் நான் வந்து ஜாப் சர்ச் பண்ணேன். நாகுரி ப்ரோ, போர்ட்டல்ல. இப்ப நீங்க வந்து இது பேப்பர் போட்டு தேடுனீங்களா? இல்லாட்டி கிடைச்ச பிறகு பேப்பர் போட்டீங்களா? ஆக்சுவலி நான் எடுத்த முடிவு நீங்க வந்து எடுக்காதீங்க. ஆக்சுவலி அது பேட் ஐடியா. ஸோ பட் இருந்தாலுமே வந்து நீங்க பேப்பர் போறதுக்கு முன்னாடி பேக்கப் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு 25K சேலரின்னா வந்து உங்களுக்கு அடுத்த 6 மந்த்துக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா வந்து ஒரு 25,000னாக்கா வந்து அட்லீஸ்ட் ஒரு 1.5 லேக் நீங்க வந்து கையில வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு சேஃப் அமௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா, நீங்க வந்து தாராளமா பேப்பர் போட்டு சர்ச் பண்ணலாம். பட் நீங்க வந்து நோட்டீஸ் பீரியட் இமிடியேட் ஜாயினர்ன்னு போட்டீங்கன்னா வந்து கால்ஸ் வந்துட்டே இருக்கும். நீங்க அட்டெண்ட் பண்ணி செலக்ட் ஆயிட்டீங்கன்னா வந்து, உடனே வந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் குடுத்துட்டு ஜாயின் பண்ண பாருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்க அவங்க சைட்ல. வித் நல்ல பேக்கேஜோட. ஓகே. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து இப்படிதான் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து நான் நான் வந்து பேப்பர் போட்டு தான் வந்து பிரதரோட கிளாஸ்க்கே பிரதருக்கே கால் பண்றேன். பிரதர் இந்த மாரி பேப்பர் போட்டேன் நான் வந்து 90 டேஸ் நோட்டீஸ் பீரியட். பட் என்னோடைய வந்து லக் பார்த்தீங்கன்னா, 90 டேஸ் நோட்டீஸ் பீரியட். பட் என்னோட கோர்ஸ் வந்து 90 டேஸ் கரெக்ட்டா அது மேட்ச் ஆயி கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் நான் ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த மாரி எனக்கு கரெக்ட்டா இருந்துச்சு. ஸோ நான் ஓகே. வந்து பேப்பர் போட்டதுனால வந்து இனிமேல்ட்டு நான் வேலையே செய்ய போறதில்ல. பட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லாவுமே வந்து VMware. நான் ஆஃபீஸ்லயே போயிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். பட் என் டீமுக்கும் தெரியும் நான் படிச்சுட்டு இருக்கேன்ட்டு. ஓகே. ஸோ இதுதான் பண்ணேன். பட் இப்ப அது 90 குட் டேஸ் நோட்டீஸ் போய் சர்வ் பண்ணீங்களா? சில கம்பெனிலாம் என்ன செய்றாங்க, நான் இப்ப பேப்பர் போட்டா உடனே கூட அ ப்ரையரா ரிலீவ் பண்ணிக்கிறியா? அப்படின்னு கூட கேட்கறாங்க. அது நீங்க உங்க ஹெச்ஆர் மேனேஜர் பொறுத்து. உங்க ஹெச்ஆர் மேனேஜர் கிட்ட தான் எல்லாமே இருக்கு. ஸோ ஹெச்ஆர் மேனேஜர் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, அன்னைக்கே கூட நீங்க ரிலீவ் ஆயிடலாம். ஓகே. ஸோ என்னோட ஹெச்ஆர் மேனேஜர் என்னன்னா வந்து, நீங்க வந்து பே பண்ணிட்டு நீங்க ரிலீவ் ஆகுறீங்கன்னா வந்து இப்போ கூட தான் நீங்க ரிலீவ் ஆகலாம். பட் உங்களோட அ எத்தன மாசம் நீங்க வந்து ரிலீவ் ஆக போறீங்களோ, அத்தன மாசத்துக்கு நாங்க வந்து உங்களுக்கு சேலரி எல்லாம் தரமாட்டோம். பட் நீங்க இவ்வளோ அமௌண்ட் பே பண்றதா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல. நான் நான் வந்து சொன்னேன், நான் கம்ப்ளீட்டா வந்து நோட்டீஸ் பீரியட் வந்து சர்வை பண்றேன் அப்படின்ட்டேன். ஏன்னா வந்து எனக்கு கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 மந்த். ஸோ ஓகே. எனக்கு கரெக்ட்டா மேட்ச் ஆச்சு. நான் முடிக்கிறேன். அதுக்கப்புறம் வித்தின் 10 டேஸ்க்குள்ள வந்து நான் இன்னொரு ஜாப் வாங்குறேன். எனக்கு கரெக்ட்டா பட் அந்த அந்த பீரியட் அந்த பிட்வீன் நான் வந்து ஃபுல்லா வந்து அந்த டீமும் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து உட்காந்து படிச்சுட்டே இருந்தேன் நானு. ஓகே ஃபைன்.
பட் ஜாப் நீங்க வந்து ஐ மீன் நீங்க வந்து சர்ச் பண்றீங்கன்னா இமிடியட் ஜாயினருக்கு எப்பவுமே அதிகமா கால்ஸ் வந்துட்டே இருக்கும். பட் பாத்தீங்கன்னா வந்து கேட்குற பேக்கேஜ் நல்ல பேக்கேஜ் உடனே வந்து அவங்க இமிடியேட்டா எடுக்குறாங்கன்னா வந்து உடனே ஆஃபர் குடுத்துருவாங்க. நான் பாத்தீங்கன்னா ஒரு 2 கம்பெனில செலக்ட் ஆனேன். ஸோ ஒரு கம்பெனில வந்து ஆஃபர் வாங்கிட்டு இன்னொரு கம்பெனிக்கு வந்து நான் அட்டெண்ட் பண்ணேன். அட்டெண்ட் பண்ணிட்ட உடனே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கம்பெனி செலக்ட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா, ஆஃபர் ரிலீஸ் பண்றதுக்கே கிட்டத்தட்ட 10 to 15 டேஸ் ஆச்சு. பட் இன்னொரு கம்பெனி அட்டெண்ட் பண்றேன். பட் அவங்க வந்து வித்தின் 2 டேஸ்லயே வந்து எனக்கு ஜாயினிங் டேட் குடுத்துட்டாங்க. ஆஃபர் கையில குடுத்துட்டு. ஸோ ஸோ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு இமிடியேட்டா தேவைன்னா வந்து உடனே வந்து எடுப்பாங்க. பட் நீங்க எப்படின்னா வந்து நீங்க வந்து உங்க ஹெச்ஆர் மேனேஜர் கிட்ட நீங்க தான் பேசணும். ஸோ ஹெச்ஆர் மேனேஜர் வந்து இந்த மாரி இயர்லி ரிலீஸ்க்கு வந்து நான் இந்த மாரி பே பண்ணிட்டு கூட போயிரலாம். பட் பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த பேக்கேஜ்ல நீங்க வந்து புது கம்பெனில போனீங்கன்னா வந்து, எத்தன மாசம் நீங்க வந்து ரிலீவ் ஆகுறீங்களோ, அத்தன மாசத்துக்கான வந்து பேமெண்ட் வந்து நீங்க வித்தின் புது ஜாப்ல இருந்து வித்தின் 1 மந்த்ல நீங்க பே பண்ணிடலாம். ப்ரோ ஸோ இப்போ நீங்க வந்து டெஸ்க்டாப் சப்போர்ட்னு சொல்லிட்டு போனீங்களா? இல்ல VMwareல ஒர்க் பண்றேன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு போனீங்களா? இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்களா? இது நல்ல கொஸ்டின். இதே தான் நான் பிரதர் கிட்ட கேட்டேன். பிரதர் எனக்கு இதுவரைக்குமே வந்து டெஸ்க்டாப் சப்போர்ட்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் நான் VMwareல கோர்ஸ் லெவல் தான் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கோர்ஸ் லெவல் தான். பட் நான் என்னன்னு மென்ஷன் பண்ணிட்டு போகட்டும் அப்டின்னாரு. நீங்க வெங்கடேஷ் நீங்க வந்து 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னே போட்டு போங்க அப்டின்னாரு. நான் அதே வந்து ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, நான் VMware சப்போர்ட் கம்ப்ளீட் VMware சப்போர்ட். ஓகே. ஏன் கேக்குறேன்? கேளுங்க. ஏன்னா இப்போ நான் வந்து 3 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. இப்போ நான் ஒர்க் பண்றதுலயும் பார்த்தீங்கன்னா, VMware யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் லைக் L1 மாரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. அதனால தான் கேட்டேன் நானு. இப்போ நான் வந்து 3 இயர்ஸ் ஓவரால் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. 3.5 வந்து இப்போ நான் டேட்டா சென்டர்ல ஒர்க் பண்றதுனால வந்து VMware யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மானிட்டர் பண்றதுக்காக. அப்புறம் அந்த ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது, டிஸ்க் ஆட் பண்றது, ரீஸ்டோர் பண்றது இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் கேட்டேன் நானு. இப்போ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நானும் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சரி நெக்ஸ்ட் கேட்கறேன் நான். ரியல் டைம் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே. ரியல் டைம் கொஸ்டின்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் இத சொல்றேன். ஸோ நீங்க வந்து இப்போ VMware சப்போர்ட் உங்களுக்கு எத்தன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதுல? 3 இயர்ஸ் ஐ இருக்கு மீன் ப்ரோ. 3.5 இருக்கு. கால் எப்படி வரும்னா, உங்களுக்கு வந்து உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ரிலவன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. நான் வந்து நான் டெஸ்க்டாப் சப்போர்ட் தான். பட் எனக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் இருக்கு. நான் இதில தான் வேலை செஞ்சேன் அப்படின்ட்டு வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணதும் இல்லாம இன்டர்வியூல நான் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ நான் வந்து அந்த அளவுக்கு வந்து பிரதர் அந்த குடுத்த அந்த ஸ்டெப்ஸ் L3க்கான ஸ்டெப்ஸ் நான் வந்து சொல்ல வந்து அவங்க வந்து அப்படியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சன் எப்படி அவங்க வந்து இன்டர்வியூவர் அப்ராட் கிளையண்ட்டே வந்து அவங்க பாட்டு கேட்டுட்டே இருந்தாங்க நான் சொல்றத பார்த்து. இவனுக்கு இந்த அளவுக்கெல்லாம் டெக்னிக்கல் தெரியுமா அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றதும் இல்லாம அவரோட கிளாஸ டெய்லி நோட் பண்ணிட்டு அவரோட இந்த கிளாஸ் மட்டும் இல்லாம மத்த பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. பட் நம்மளுக்கு தெரியாதது இன்னொருத்தர் கேட்பாரு. அத வந்து அவர் கேட்டதுமே அவர் வந்து கிளியர் பண்ணுவாரு. ஸோ அதையும் நோட் பண்ணி வைப்பேன் நான் வந்து. இந்த மாரி படிச்சதுனால தான் என்னால வந்து நல்லாவே இன்டர்வியூல வந்து நல்லா செலக்ட் ஆக முடிஞ்சது. நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ரிலவன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே வந்து பேக்ரவுண்ட்ல செக் பண்ண மாட்டாங்க. நான் வந்து 3 கம்பெனில செலக்ட் ஆனேன். 3 கம்பெனியுமே வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து இல்ல. இவன் டெஸ்க்டாப் சப்போர்ட்ல தான் வேலை செஞ்சான்னு சொல்லிட்டு எந்த கம்பெனியுமே இல்ல. 3 கம்பெனியுமே எனக்கு ஆஃபர் லெட்டர் குடுத்துருச்சு. VMware சப்போர்ட். அவங்க எப்படி குடுப்பாங்கன்னா வந்து இன்ஜினியர் ஸ்பெஷலிஸ்ட்ன்னு குடுப்பாங்க. வெங்கட் இத பத்தி நம்ம உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஹலோ. நான் பேசுறது கேக்குதா? எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் லேட்டா பேசலாம். கேக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் லேட்டா பேசிக்கலாம். வேற டாபிக் சொல்லுங்க. ஓகே. ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, L3 வரைக்கும் எனக்கு ஸ்டஃப் குடுத்துட்டாரு. நான் எல்லாத்துலயுமே வந்து தயாரா இருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, L3க்கான ஒரு இ அ டெம்ப்ளேட் வச்சிருந்தேன். ரெஸ்யூமே டெம்ப்ளேட். ஸோ
அதுல வந்து என்னென்ன கான்செப்ட் நான் எனக்கு தெரிஞ்சது மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ தெரியாதத நான் எதுவுமே மென்ஷன் பண்ண மாட்டேன். பட் எப்படி கேள்வி கேட்டாலும் வந்து அதுக்கான வந்து ஆன்சர் குடுக்குறதுக்கு வந்து நான் வந்து எல்லாத்துக்குமே தயாரா இருந்தேன். ஏன்னா வந்து எண்ட் ஆஃப் தி கோர்ஸ்ல வந்து அவர் ஒரு செஷன் எடுப்பாரு. இன்டர்வியூ, டெக்னிக்கல் இதெல்லாம் வந்து கொஸ்டின் எடுப்பாரு. பட் அந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து ஆம் அதுக்கேத்த மாரி பிரிப்பேர் பண்ணுங்க. டெம்ப்ளேட் பண்ணுங்க. பட் நான் என்னன்னா வந்து டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்ணேன்னா, L3க்கான வந்து டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணேன். ஸோ L1 வந்தாலும் அட்டெண்ட் பண்ணுவேன். L2 வந்தாலும் அட்டெண்ட் பண்ணுவேன். L3 வந்தாலும் அட்டெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாரி இருந்ததுனால எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கால்ஸ் நெறையவே வந்துச்சு. ஸோ அவங்க கே கே விசான் அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்ச், ஸ்டாண்டர்ட் ஸ்விட்ச் அதுக்கப்புறம் வந்து கமிஷன், டிகமிஷன் ப்ராசஸ். ஸோ இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் எல்லா கிளாஸ்ல கவனிச்சத அப்படியே வந்து எனக்கு ஏத்த மாரி நான் ஒரு ஸ்கிரிப்ட் மாரி வந்து தயார் பண்ணிட்டேன். ஸோ அத பேஸ் பண்ணி பிரிப்பேர் பண்ணேன். ஸோ நான் வந்து அத வந்து தெளிவா சொன்னேன் அவங்களுக்கு. அதனால வந்து என்னால வந்து நல்லா செலக்ட் ஆக முடிஞ்சது. வேற ஏதாவது கைஸ் ஹலோ. கொஸ்டின்? சொல்லுங்க. வெங்கட் ப்ரோ, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் லேப் செட்டப் வந்து கம்மியாக தான் ப்ராக்டிஸ் பண்ணீங்க. மோஸ்ட்லி நீங்கள் நோட்டை ரிட்டர்ன் பண்ணி தான் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க, அப்படியா? ஆமா பிரதர். ஸோ நான் வந்து ஆஃபீஸ் லேப்டாப் தான் வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதிலேயே வந்து கம்மி ரிசோர்ஸ்லேயே வந்து லேப் செட்டப் போட்டு வச்சிருந்தேன். ஸோ என்னால் எவ்வளோ ட்ரை பண்ணி வந்து வி சென்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து என் ஆஃபீஸ்லேயே வந்து என் ஃப்ரெண்டு வந்து அதிலே வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஸோ அவங்கிட்ட போயிட்டு உக்காந்து நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஸோ அதை கொஞ்சம் பார்ப்பேன். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் நடத்தினதே போதும். நம்மளுக்கு வந்து செட்டப்பே தேவையில்ல. பட் பார்த்தீங்கன்னா எனக்கு செட்டப்பே இல்லை. பட் நான் வந்து ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை. அவர் டெய்லி நடத்தினதே வந்து ஸ்கிரீன்ஷாட் அதுதான், ஒண்ணுமே இல்லைங்க. ஸோ அவர் வந்து டெய்லி வந்து இந்த வி சென்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு விர்ச்சுவல் மிஷின்ஸ் கிரியேட் பண்ற வரைக்கும் அவர் வந்து கிளியரா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பாரு. அதை நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே வந்து போதும் மோஸ்ட்லி. ஓகே ப்ரோ. ஸோ லேப் செட்டப் வேணும்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ரிசோர்ஸ் வேணும். பார்த்தீங்கன்னா ஒரு i9 ஜென்ரேஷன், ஒரு 10-12 கோர், அதுக்கப்புறம் வந்து ஒரு 32 ஜிபி மெமரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 TB SSD ஹார்ட் டிஸ்க் இருந்தால் ஓகே, நல்ல சூப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் நானுமே அது திங்க் பண்ணேன், பேசாமல் வந்து ஒரு லேப்டாப் வாங்கிடலாமா. பிரதர் வச்சிருந்தார் அந்த இன்ஃபினிக்ஸ் லேப்டாப். ஸோ அதுதான் வாங்கிடலான்ட்டு இருந்தேன். ஸோ அதுக்குள்ளேயே வந்து நான் செலக்ட் ஆனதுனால சரி ஓகே அப்படின்னு அப்படியே போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன் நான். பட் அவங்க கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே வந்து நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா, லேப் செட்டப் இருந்துச்சா, உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்து பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க சொல்ற கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டா போதும். அத மட்டும் கேட்கிற கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் எதிர்பார்ப்பாங்க. மத்தபடி நீங்க டெஸ்க்டாப் சப்போர்ட்டா, நீங்க வந்து டெக்னிக்கல் பேக்ரவுண்டா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஹலோ வெங்கட், கேக்குதா நான் பேசுறது? பிரதர் கேக்குது, சொல்லுங்க பிரதர். லேப பத்தி யாரும் ஒரி பண்ணிக்கே வேண்டாம். ஆல்ரெடி ருக்ஷன் பேசிருப்பாரு நினைக்கிறேன். ருக்ஷன் கிளாஸ் பேசினாரா தெரியல. ருக்ஷன் பேசல. வெங்கடே இது லாஸ்ட் அசோக் சொன்னார் தெரியுமா, ருக்ஷன் ஒரு ஸ்டூடெண்ட் லேபே லேபே ப்ராக்டிஸ் பண்ணாம இஸ் டான் த்ரூ இன்டர்வியூ. ஸோ நவ ஹி இஸ் கெட்டிங் 11 lakhs practice. லேப் நீங்க வந்து பண்றது நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் லேப் இல்லாட்டி எதுவுமே இல்லை அப்படின்னு ஆகாது, சரிங்களா? ஏன்னா லேப் வந்து எல்லாராலையும் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. ஏன்னா லேப்டாப் கான்ஃபிகரேஷன் பெருசா வேணும். இல்லை நீங்க VMware HYL எடுத்துக்கலாம், ஹேண்ட்ஸ் ஆன் லேப் VMware கொடுக்குறாங்க, அதை நீங்க எடுத்துக்கலாம். பட் லேப்ல மட்டுமே நீங்க கான்செப்ட் பண்ணாங்க, ஸ்கில் அப்டேட் பண்ணுங்க. ரிப்பீட்டடா வீடியோஸ் பார்த்தாலே நீங்க எல்லாமே மைண்ட்ல ஏறுங்க. நான் வந்து சும்மா தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன்ல
யூஸ்வலி அங்க என்ன இருக்கோ அப்படி டிட்டோ தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? அதனால உங்களுக்கு வந்து லேப் வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் ஈஸியா கிராக் பண்ணிடலாம். நீங்க வந்து ஸ்கில் அப்டேட் பண்ணுங்க. மத்தபடி அவர் சொன்னார் பாத்தீங்களா ஒரு வார்டு 8 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன ஸ்கில் இருக்கோ அது நம்ம வெங்கடேஷ்க்கு இருக்குது. சரிங்களா? 8 இயர்ஸ் வந்து அவன் ஜென்யூனா வேலை பார்க்கலாம். அவனுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வெங்கடேஷ்க்கு இருக்குது. ஈவன் அவங்களோட பெட்டராவே வெங்கடேஷ்க்கு இருக்குது. காரணம் என்னன்னா அவர் நல்லா கத்துக்கிட்டாரு. ஓகேங்களா? டெடிக்கேட்டடா உட்காந்து படிச்சாரு. நல்லா கத்துக்கோங்க. ஒரு ஹெல்த் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அண்ட் யா ஃபர்தர் क्वेश्चंस யா ப்ளீஸ் கோ. பிரதர் சொன்னது கரெக்ட். ஸோ எனக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் கோர்ஸ் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் நான் வந்து சொல்றத பார்த்து என்னோட லீடு இப்போ அவர் பேர் பார்த்தீங்கன்னா ரமேஷ், அவர் எஸ்எம்இ. ஸோ அவரே வந்து கேட்டுட்டு இருக்காரு நான் சொல்றது. ஸோ அவருக்கு ஈக்குவலா வந்து நானும் வந்து ஆன்சர் பண்றேன். அவரும் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு. இந்த மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய வந்து. பட் அவருக்கு ஈக்குவலா வந்து அவர் சொல்ல எனக்கு ஈஸியா புரியுது. ஸோ பாத்தீங்கன்னா வந்து அவர் வேலை செஞ்சது எல்லாமே எனக்கு ஈஸியா புரியுது. அவர் எஸ்எம்இ 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பட் எனக்கு கோர்ஸ் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அவருக்கு ஈக்குவலா வந்து நான் வந்து பேலன்ஸ் பண்றேன் விஎம்வேர்ல பொறுத்த வரைக்கும். அதான் கைஸ். ஸோ எந்த டிஃபரன்ஸுமே இல்லை வந்து கோர்ஸ்லயும் சரி, நீங்க ரியல் டைம்ல உட்காந்து வேலை செய்ய போறதும் சரி, அவர் நடத்துறது வந்து அதே 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 ஐகான், அதே வி சென்டர், அதே மாதிரிதான் இருக்கும். சேம் சிமிலர், வேற எதுவுமே நத்திங், எதுவுமே டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ நாம வந்து கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா வந்து வி சென்டர் 7 இருக்கு, 8 இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா வந்து அவரு லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து EXSI 8 வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்மள வந்து லைவா காமிப்பாரு. எப்படி கான்ஃபிகர் பண்றது, எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது, எப்படி கிரியேட் பண்றது, எப்படி மைக்ரேட் பண்றது. ஸோ மைக்ரேட் ஆகலைன்னா வந்து என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ட்ரபிள் ஷூட் பண்ணணும் எல்லாமே சொல்லுவார். ஸோ அவர் சொல்லி கொடுத்த ட்ரபிள் ஷூட் எனக்கு இன்னுமே வந்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாமே வந்து நான் வந்து என்னோட ஆஃபீஸ் லேப்டாப்லேயே வந்து அந்த டெம்ப்ளேட் எல்லாம் வச்சிருக்கேன். நான் வந்து இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில வந்து இன்வால்வ் ஆக போறேன்னா அதெல்லாம் பார்ப்பேன். நான் வந்து இதெல்லாம் வந்து நான் என்னோட லீடுக்கே தெரியாது. ஸோ நான் சொல்ல ஒரு விர்ச்சுவல் மிஷின்ஸ் மைக்ரேட் ஆகலைன்னா வந்து என்னெல்லாம் பண்ணும் அப்படின்ட்டு வந்து நான் அவர்கிட்ட சொல்றேன். அவருக்கே அப்போ வந்து நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை ரிசால்வ் பண்றோம். என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்ட்டு, ப்ரீ ரெக்வஸ்ட், அதுக்கப்புறம் போஸ்ட் என்ன பண்ணணும், இதெல்லாம் நான் சொல்றேன் அவருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேல்யூபிள். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வேற ஒரு இடத்துல வந்து VMware கத்துட்டு இருக்கான். ஸோ ஃபீட்பேக் கேட்டேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு எக்ஸல் ஓபன் பண்றாங்க, அந்த எக்ஸல்ல வந்து இதெல்லாம் செய்யணும்னு வந்து டைப் பண்ணி காமிக்கிறாங்க, அவ்வளவுதான். பட் இங்க அப்படி இல்லை, அவர் லைவா காமிப்பாரு. அந்த லைவா காமிக்கிறதுல உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, அந்த அதே தான், டிஃபரன்ஸே இல்லை. ஸோ நீங்க வந்து ரியல் டைம்ல உக்காந்தாலும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆகும் உங்களுக்கு. நத்திங் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அன்னன்னைக்கு நடத்துற கான்செப்ட் வந்து நோட்ல எழுதிக்கோங்க. நோட்ல எழுதி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஈஸியா இன்டர்வியூல வந்து சொல்ற மாதிரி வந்து நீங்க தான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். ஸோ அதை பண்ணீங்கன்னாவே போதும் மோஸ்ட்லி. அதுக்கு என்கிட்ட வந்து லேப் செட்டப் இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து பிரதர் எடுப்பாரு. ஸோ ஹேண்ட்ஸ் அண்ட் லேப் லைக் ஆன்லைன்லயே வந்து பார்த்தீங்கன்னா அதுலயும் வந்து நான் வந்து போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம் எங்கெங்க என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, என்ன விர்ச்சுவல் மிஷின்ஸ், இதெல்லாம் வந்து ஈஸியா நம்மளுக்கு தெளிவா கொடுத்துருப்பாங்க. நம்ம அது இருந்தா போதும் மோஸ்ட்லி. என்ன क्वेश्चंस ப்ரோ கேக்குங்களா? ஓகே, குட் क्वेश्चन. ஸோ இப்போ வந்து நீங்க உங்க ரெஸ்யூம்ல வந்து மென்ஷன் பண்ற பொறுத்து நீங்க வந்து கொடுத்துட்டீங்க. இந்த क्वेश्चन எப்படி வரும்னா வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பிகினிங்ல ஆக்டிவ் டைரக்டரி क्वेश्चन வரும். வாட் இஸ் ஆக்டிவ்? ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து வாட் இஸ் FSMO ரோல்னு வரும். அதுக்கப்புறம் வந்து
வாட் இஸ் ஃபைல் ஷேர் அது கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸோ மோஸ்ட்லி நீங்க VMware போறீங்கன்னா வந்து விண்டோஸ் ரிலேட்டடா கொஷின் அவ்வளோக்கா வராது. பட் உங்களுக்கு கொஷின் வந்து VMwareல தான் வந்து அடிச்சு எப்படி சொல்லுவாங்க, இப்படி கேட்பாங்க கொஷின். எப்படி சொல்ல பிச்சு கேட்பானுங்க, அப்படி கேட்பானுங்க. பட் அவங்களுக்கு வந்து VMware சப்போர்ட் தான் வேணும்னாக்கா. ஸோ விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தேர்ஸ்டே ஒரு இன்டர்வியூ இருக்கு. ஸோ அது மோஸ்ட் ப்ராபப்ளி விண்டோஸ் சைட் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் விண்டோஸ் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா டொமைன் குரூப் இதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் ஆக்டிவ் டைரக்டரி கேட்பாங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸோ மோஸ்ட்லி இவ்வளோதான். ஆக்டிவ் டைரக்டரி, குரூப் பாலிசி, FSM ரோல், அதுக்கப்புறம் வந்து ஃபைல் ஆக்சஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈவெண்ட் வீவர். அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் மோஸ்ட்லி பிச்சு கேட்பாங்க. சினாரியோ கேட்பாங்க, டைரக்ட் கொஸ்டின் கேட்பாங்க, தெரிஞ்ச கொஸ்டினே வந்து இன்டைரக்டா கேட்பாங்க. ஓகே. சரி ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. என்னன்னா சரவணா ப்ரோ மியூட் போட்டுக்கிறீங்களா? சாரி ப்ரோ, சாரி. சரி ப்ரோ, எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இன்டர்வியூ பேனல்ல வந்து லைக் நம்ம ஸ்கிரீன் ஷேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ சினாரியோ பேஸ்ல கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, நம்ம ஸ்கிரீன் ஷேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இன்டர்வியூ பண்ணல இப்போ இன்டர்வியூ பேனல் அட்டென்ட் பண்றோம்ல ப்ரோ, இப்போ நம்ம வெறும் வாய்ஸ்ல இல்ல அப்பெல்லாம் கிடையாது. யாருங்க அந்த மாதிரி உங்களுக்கு பிள்ளைகளை கிடைக்கிறது? இல்ல எனக்கு என்னன்னா அந்த மாதிரி தான் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொல்லிட்டு அப்படியே ஸ்கிரீனை ரெஸ்யூம் பேஜ்லயே வைக்க சொல்லுவாங்க, இல்லைன்னா பிளாங்க் ஸ்கிரீனா வைக்க சொல்லுவாங்க. அதுதான் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணிட்டு பெயிண்டோ இல்லைன்னா நம்ம அந்த ஸ்லிப் பண்ணிட்டு நம்ம ஒயிட் பேஜ் இருக்கும்ல, நம்ம டிரா பண்றதுக்கு வரைஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எய்தர் ஒரு ரவுண்ட் முன்னாடியே வைப்பாங்க, அசஸ்மெண்ட் ரவுண்ட் மாதிரி. அதுல வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொல்லிட்டு ஏதாவது நோட்ஸ் கொடுக்க சொன்னாங்கன்னா அந்த மாதிரி அப்ப வேணா பண்ணலாம். ஸோ அது ஒண்ணு இருக்கு. பட் ஆனா எல்லா இடத்துலயும் அந்த அசஸ்மெண்ட் ரவுண்ட் எடுக்க மாட்டாங்க. ஆமா, கரெக்ட். சோ பாத்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி எல்லாம் தப்பி தவறி கூட பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து அப்ராட் இன்டர்வியூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சோ இவன் வந்து பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்றாங்க. ஒன்னும் இல்ல, ஒரு ஆடியோ கேட்கலன்னு சொல்லிட்டு ஹெட்போன் எடுத்துட்டு வரேன்ட்டு போனவன் தான் கடுப்பாயிட்டான். இன்டர்வியூ நான் அட்டென்ட் பண்ணி செலக்ட் ஆயிட்டேன். அது எல்லாமே நடக்கும். எனக்கு என்னாச்சுன்னா தேர்ட் டெக்னிக்கல் ரவுண்டுன்னு ஒன்று இருந்துச்சு. தேர்ட் டெக்னிக்கல் ரவுண்ட்ல நான் வந்து என்னோட ஹெட்செட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணேன். அதுக்கு அவங்களுக்கு உடனே டவுட் வந்துச்சு. ஸோ உன்னோட எல்லாமே வந்து எனக்கு சுத்தி காமி கேமரால அப்படின்னாங்க. 360 டிகிரி வந்து நான் சுத்தி காமிச்சேன். ஸோ இன்கேஸ் யாராவது உங்க பக்கத்துல இருந்தா கூட வந்து அவங்க உடனே வந்து ரிஜெக்ட் பண்ருவாங்க உங்களை. ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ உஷாரா அட்டன் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஒரு சில இன்டர்வியூல எப்படின்னா வந்து கேமரா ஆன் பண்ணிட்டு சுத்தி காமிங்கன்னு சொல்லுவாங்க. வந்து மொபைல் போன் பக்கத்துல இருக்கா, சோ நீங்க நோட்ஸ் எதானா எடுத்து வச்சுட்டு நோட்ஸ் மூலியமா சொல்லிட்டு இருக்கீங்களா? Any other questions? சினாரியோ பேஸ்ட் क्वेश्चंस மட்டும் சொல்ல முடியுமா ப்ரோ? லைக் என்ன கேட்டாங்க உங்களுக்கு? சினாரியோ பேஸ்ட் क्वेश्चंस. ஓகே. சோ சினாரியோ பேஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா வந்து வாட் இஸ் இது இப்போ ஒரு விர்ச்சுவல் மிஷின்ஸ் மைக்ரேட் ஆகல. unable to migrate. வெங்கட் ஒரு நிமிஷம். गाइस क्वेश्चंस இன்டர்வியூ क्वेश्चंस பத்தி யாரும் கேள்வி கேட்க வேண்டாம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நானு. இன்டர்வியூ क्वेश्चंस தனியா நான் ஒரு கிளாஸ் எடுப்பேன். இங்க நீங்க இப்ப இத பத்தி பேசணும்னா கன்ஃபியூஷன் நடக்கும். சினாரியோ பேஸ்ட பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா நான் கவர் பண்ற எல்லாமே சினாரியோ பேஸ்ட் தான். சரிங்களா? நான் கவர் பண்ற எல்லாமே சினாரியோ பேஸ்ட் தான். நான் கவர் பண்ற எல்லாமே இன்டர்வியூ பேஸ்ட். அதனால அதை பத்தி யாரும் கவலையே பட வேண்டாம். நீங்க சினாரியோ பேஸ்ட் என்ன பண்றது எல்லாமே நான் கவர் பண்ணிடுவேன். இன்டர்வியூல நம்ம செஷன்ல எல்லாமே கவர் ஆயிடும். ஸோ அதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா அதெல்லாம் அச்சீவ் பண்ணிடலாம். இன்டர்வியூ क्वेश्चंस பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். லெட்ஸ் கோ ஃபர்தர். கரெக்ட் கைஸ். அவர் கிளாஸ் எடுப்பாரு. ஒரு டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி ஜாப் சர்ச் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து
நாம வந்து என்னென்ன சினாரியோ பேஸ்ட் கொஷின் கேட்பாங்க. ஸோ இதை பத்தி எல்லாம் அவர் வந்து உங்களுக்கு கிளாஸ் எண்ட் ஆஃப் தி கோர்ஸ்ல. ஸோ நீங்க வந்து அதை நோட் பண்ணிட்டு அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணாவே உங்களுக்கு போதும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூல ஒரு 15 to 18 கொஷின்ஸ். ஸோ ஒரு 18 கொஷின் உங்களுக்கு கேட்குறாங்கன்னா அதில் ஒரு 12 கொஷின் 13 கொஷின் நீங்கள் வந்து நல்ல ஆன்சர் கொடுத்துட்டீங்கன்னாவே போதும், மோஸ்ட்லி நீங்கள் செலக்டட். பட் எனக்கெல்லாம் இருந்தது பார்த்தீங்கன்னா 30 half an hour இன்டர்வியூ. பட்டு நான் அட்டன் பண்ணது லைக் 1.5 hour. ஏன்னா வந்து அவங்க கேட்க கேட்க வந்து நான் நல்லா அந்த கமிஷன் டீகமிஷன் இதெல்லாம் வந்து நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவங்களுக்கு. பட்டு அவங்க இன்னுமே வந்து கொஷின் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க அதில் வந்து. பட் அதுக்கேற்ற மாதிரியும் நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டே இருந்ததுனால வந்து அவங்க வந்து என்னை செலக்ட் பண்ணாங்க. ஸோ நீங்க வந்து டெக்னிக்கல்ல ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். டெக்னிக்கல்லே 2 டெக்னிக்கல் இருக்கு. ஸோ டெக்னிக்கல் தான் எல்லாமே. டெக்னிக்கல்ல ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க வந்து கேட்குற பேக்கேஜ் கொடுப்பாங்க. ஸோ நீங்க வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க வந்து சொல்றதுல தான் இருக்கு எல்லாமே. ஸோ VMware பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3.5 LPS ஸ்டூடெண்ட் வந்து 10 lakh ஒரு 10 lakh LPAக்கு போக முடியுமா அப்படின்னா வந்து சாத்தியமான வந்து கண்டிப்பா சாத்தியம். நான் ரியல் டைம்ல வந்து நானே வந்து உணர்ந்திருக்கேன். ஸோ இது பாசிபிள். பட் டெக்னிக்கல் வி ஷுட் பி ஸ்ட்ராங் இன் டெக்னிக்கல் கைஸ். ஒன்றும் இல்லை, அவர் நடத்துறது அவர் சொன்ன கொஷின் இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ருவாரு, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை நோட் பண்ணிட்டு வந்து அதை வந்து அவர் சொல்லுவார் அந்த ஸ்டெப்ஸ் வந்து 1 by 1 வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டர்வியூ வந்த உடனே அப்படியே வந்து சொல்லுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ நான் டெய்லி அவர் கிளாஸ் முடிஞ்ச இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் டியூரேஷன் முடிஞ்சிட்ட உடனே வந்து நான் எல்லாமே வந்து ரீகால் பண்ணிட்டே இருப்பேன். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்த கான்செப்ட் வந்து அன்னைக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல தெளிவாக இருப்போம். ஒரு வாரம் கழிச்சு கேட்டோன்னா வந்து நம்மளுக்கு எல்லாமே மறந்து போயிடும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா வந்து அந்த கான்செப்ட் சேர்த்து மறுபடியும் ரீகால் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி சொல்லுவேன், இந்த மாதிரி கொஷின் கேட்டால் இதான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு, நான் இந்த மாதிரி தான் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன்னா நானே வந்து உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதுனேன். ஸோ நான் வந்து பேக்கப் டூல்னா இதை யூஸ் பண்ணேன். ஸோ இப்படி தான் ஒரு டீம் இருக்கும், அவங்க இப்படி தான் எடுப்பாங்க. ஸோ பேக்கப்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவர் வியூ இதெல்லாம் தெரியும். ஸோ அப்படின்ட்டு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மானிட்டரிங் டூலில் இதெல்லாம் வந்து நாங்கள் செக் பண்ணுவோம். ஸோ ரியல் டைமில் இதெல்லாம் வந்து இத்தனை விர்ச்சுவல் மிஷின் டவுன் ஆயிருக்கு, இத்தனை விர்ச்சுவல் மிஷின்ஸ் அப் ஆயிருக்கு, இந்த டயத்தில் வந்து இதாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் தயார் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே வந்து ஸோ பேட்சிங் டூல், மானிட்டரிங் டூல், பேக்கப் டூல் அண்ட் மைக்ரேட்டிங் டூல் ஃப்ரம் ஃபிசிக்கல் டு விர்ச்சுவல். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நான் எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ஓவரால் ஐடியா எப்படி கிடைச்சிதுன்னா வந்து ஸோ விஜயன் ஒருத்தர் வந்து இதே மாதிரி இன்டர்வியூ கொடுத்தாரு, இதே மாதிரி கிளாஸ் எடுத்தாரு. ஸோ அதில் வந்து அவர் வந்து அதை சொன்னது நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். டெய்லி அவரோட வீடியோ நான் வந்து போய் பார்ப்பேன். ஸோ அவர் என்னென்ன வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணாரோ அதே மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லா வந்து செலக்ட் ஆக முடிஞ்சுது. ஸோ இவ்வளோதான் கைஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து விண்டோஸ் ரிலேட்டடாக போனீங்கன்னா வந்து பேட்ச் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து நான் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணி தான் பேட்ச் பண்ணுறேன் அப்படின்னா வந்து கொஷின் குறையும். பட் நான் வந்து SSCM வச்சு பண்ணுறேன், அதுக்கப்புறம் WSUS சர்வர் வச்சு பண்ணுறேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்டெப்த்தாக கொஷின் கேட்பாங்க கைஸ். ஸோ நான் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இவாந்தி வச்சு நான் வந்து பேட்சஸ் பண்ணுறேன், இப்படி தான் கன்சோல் இருக்கும், நாங்கள் இப்படி தான் ஷெட்யூல் பண்ணுவோம், நாங்கள் வந்து வீக் டேஸில் பண்ண மாட்டோம், வீக்கெண்டில் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாவே போதும். அதுக்கப்புறம் கொஷின் குறைஞ்சிரும். ஏன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நாம் வேலை செஞ்சுருப்போம், அவன் வேலை செஞ்சுருக்க மாட்டான். ஒரு சில பேர் வேலை செஞ்சிருந்தாலும் அந்த அளவுக்கு கொஷின் கேட்க மாட்டான். பட் WSUS IAS இந்த மாதிரி எல்லாம் கொஷின் போகும்போது இன்டெப்த்தாக போனால் நம்ம வந்து
கொஞ்சம் திணறிடுவோம். ஸோ அது வந்து கொஷின் அவங்களுக்கு வர விடாம நீங்க வந்து தடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஸோ பிளாக் பண்ணி மோஸ்ட்லி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செக்எம்கே டூல், பேக்கப் டூல் இந்த மாதிரி ஓவராலாக சும்மா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் வி சென்டர், இஎக்ஸ்எஸ்ஐ ஹோஸ்ட், விர்ச்சுவல் மிஷின்ஸ், மைக்ரேஷன் இதெல்லாம் தான் வந்து மெயின். VMware பொறுத்த வரைக்கும் வந்து இதெல்லாம் வந்து மெயினாக வந்து எந்த இன்டர்வியூ போனாலும் வந்து உங்களுக்கு கேட்டுட்டே இருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் சுவிட்ச்னா என்ன, ஸ்டாண்டர்ட் சுவிட்ச்னா என்ன, இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. அதெல்லாம் நல்லா அந்த கான்செப்ட் எல்லாம் நல்லா தெளிவா இருந்துக்கோங்க. ஸோ ஸோ அதில் வந்து அதுக்குள்ள போயிட்டு எப்படியெல்லாம் நீங்க என்னென்ன ஆப்ஷன் இருக்கும், என்னென்ன செக் பண்ணுவீங்க அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அதில் எல்லாம் தெளிவா இருங்க. ஸோ மோஸ்ட்லி அவ்வளோதான். இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சாவே போதும். உங்களுக்கு வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ அது அவரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட உடனே வந்து அதை நோட் பண்ணுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க, அதுவே போதும். பட் இன்டர்வியூல வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அது ரொம்ப மெயின் கைஸ். அதை பேஸ் படி தான் இவன் இந்த ஜாபுக்கு சூட் ஆவானா இல்லையான்ட்டு வந்து ஃபில்டர் பண்ணிடுவாங்க. உங்களை பத்தி நீங்க வந்து ஒரு 5 நிமிஷம் கான்ஃபிடென்ட்டா பேசலைன்னா வந்து இந்த ஜாபுக்கு அவன் சரிப்பட்டு வரமாட்டான்னு வந்து ஈஸியாக திங்க் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க கைஸ். ஸோ செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ல வந்து கான்ஃபிடென்ட்டா போல்டா பேசுங்க. பட் மிஸ்டேக் இல்லாம பேசுங்க. அவரு கைட் பண்ணுவாரு. சரிங்களா? ஸோ கைஸ், எனி அதர் கொஷின்? ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ஜி. ஓகே ஓகே. ஆக்சுவலி இங்க வந்து இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதனால கட் ஆயிடுச்சுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஓகே ஓகே. ஸோ சோ ருக்ஷன் பிரதர், வெங்கட், நீங்க டெக்ஸ்டாப்ல இருக்கிறப்ப உங்களுக்கு எப்படி ஒர்க் இருந்துச்சு, சேலரி இருந்துச்சு, உங்களோட ரெஸ்பெக்ட் இருந்துச்சு, இப்ப அது எப்படி இருக்குது? பாத்தீங்கன்னா இப்ப வெரி லெஸ் பேக்கேஜ். பாத்தீங்கன்னா ஒரு 3.5 தான் என்னோட பேக்கேஜ். ஸோ கோர்ஸ் டியூரேஷன் நல்லா கத்துக்கிட்டேன். பாத்தீங்கன்னா வந்து 8 LPA கேட்டேன். உடனே அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆஃபர் வச்சுட்டு வந்து இன்னொரு கம்பெனில அட்டன் பண்ணிட்டு 9 LPA கேட்குறேன். அப்படியே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் எனக்கு வந்து 9 LPA. பட்டு இது பாசிபிளானா வந்து பாசிபிள். ஸோ டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். பட் பார்த்தீங்கன்னா வந்து நான் நினச்சி கூட பார்க்கல. என்னால் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது 6 இருந்தால் போதும். ஏன்னா வந்து டெஸ்க்டாப் ரோலில் வந்து 4.5 அதுக்கு மேலே வந்து ஆஃபர் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு ஒரு 6 இருந்தால் போதும்னு வந்து நினச்சேன். எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9 LPA. ஸோ அப்படியே 25 to 75. அது மட்டும் இல்லாமல் நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய வந்து இஎம்ஐ எல்லாம் வந்து அட்ட ஷாட்ல நான் வந்து பல்கா பேமெண்ட் பண்ற அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தெரிய பிரதருக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் இதுக்கெல்லாம் வந்து. ஸோ அவர் எனக்கு வந்து எப்பவுமே வந்து என்ன கொஷின் கேட்டாலும் வந்து சொல்லுவாரு. பட் நான் வந்து கொஷின் கேட்டே இருப்பேன். அவர் ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்த்துட்டு வீட்டு ஒர்க்கும் பார்த்துட்டு நம்மளுக்கு கிளாஸும் எடுப்பாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும். ஸோ நான் வந்து எனக்கு ஏதாவது நான் டவுட் இருப்பேன். ஸோ நான் டவுட்ஸ் கேட்டே இருப்பேன். டவுட் கேட்க கேட்க எனக்கு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எல்லா கான்செப்டும். அது மட்டும் இல்லாம அவரு வந்து எப்போ ஃப்ரீயா இருப்பாரோ அப்போ ஆன்சர் பண்ணுவார் என்னுடைய கொஷினுக்கு எல்லாமே வந்து இன் வாட்ஸ்அப்ல. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட பேக்கேஜ் 3.5. இப்போ என்னோட பேக்கேஜ் 9 LPA. இன் ஹேண்ட் 75K. ஸோ அங்க டெஸ்க்டாப்ல ஒர்க் எவ்வளவு ஒர்க் லோட் இருந்துச்சு, இங்க எப்படி ஒர்க் லோட் இருக்குது? ஓகே. ஸோ
நான் வந்து டெஸ்க்டாப்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஃப்ளோரா போயிட்டு வந்து வேலை செய்யணும். நாங்க டெஸ்க்டாப் தூக்கணும், கனெக்ட் பண்ணணும், கான்ஃபிகர் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும், நெட் போல்ட் எல்லாம் எடுக்கணும். அதுக்கு மறுபடியும் வந்து அதை வந்து அசெம்பிள் டிஸ்அசெம்பிள் இந்த மாதிரி பண்ணும், இன்ஸ்டாலேஷன் பண்ணும். இந்த மாதிரி வந்து ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் வந்து அதை செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஒருத்தருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னு வந்து அவர் போயிட்டாரு. ஸோ அவரோட வேலையை வந்து நான் சேர்த்து பார்க்கறதா இருந்துச்சு டெஸ்க்டாப் ரோல நான் இருக்கும்போது. பட் என்னால் வந்து ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியல, அந்த அளவுக்கு வேலை இருந்துச்சு. பட் நடந்துட்டே இருக்கணும், உட்காரவே முடியாது. ஈச் ஃப்ளோர்ல ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துட்டே இருக்கும். அவங்க டெஸ்க்லேயே போயிட்டு வந்து கான்ஃபிகர் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் VMwareல செலக்ட் ஆனேன். செலக்ட் ஆகிட்டு வந்து பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 months புது ப்ராஜெக்ட். வேலையே இல்லை பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஈஸியா இருக்கு. ஸோ அவர் நான் வந்து L3 எல்லாம் அந்த கோர்ஸ் எல்லாமே வந்து எழுதி வச்சு எப்படியெல்லாம் வேலை செய்யணும்னு வந்து கத்துக்கினது எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பார்க்கலான்னு பார்த்தா, இங்க நாங்க மானிட்டர் பண்றோம், விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து சர்வர் பில்ட் பண்றோம். அதுக்கப்புறம் கமிஷன் இது கம்ப்ளீட்டா வந்து அப்ராட்ல இருக்கிறதுனால வந்து டேட்டா சென்டர் நாங்க விர்ச்சுவலா தான் கனெக்ட் பண்றோம், அவ்வளவுதான். மெயில் மானிட்டர் பண்ணுவோம் வி சென்டர், அவ்வளவுதான் வேலையே. பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃப்ரீ, ஒர்க் ஃப்ரம் ஹோம். 2 நாள் ஆஃபீஸ்க்கு வந்தா போதும். நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு காலத்துல டெஸ்க்டாப் சப்போர்ட்ல ஒரு நாள் லீவ் கிடைச்சா போதுமே, எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சிராதா அப்படின்ட்டு வந்து நான் நினைச்ச காலம் போயிட்டு, டே என்னடா கம்ப்ளீட்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தரீங்க அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அந்த ஹாப்பினஸ் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அது சொல்றதுக்கு எப்படி சொல்றதுன்னே வந்து தெரியல. பட் VMware ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஒர்க் ப்ரெஷர் எதுவுமே இல்லை. ஸோ போயிட்டு உட்காடுறோம் ஆஃபீஸில் வந்து மானிட்டர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஆனால் மெயில் பார்த்துட்டு இருக்கோம், மெயில் செக் பண்ணுறோம், மெயில் ட்ராப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாலும் வந்து வெண்டர் டீமுக்கு கோஆர்டினேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரேஜ் இஷ்யூனா ஸ்டோரேஜ் டீம், நெட்ஒர்க் இஷ்யூஸ்னா நெட்ஒர்க் டீம், பேக்கப் இஷ்யூஸ்னா பேக்கப் டீம். ஸோ விண்டோஸ் டீம் இருக்காங்க, நான் அவங்க வந்து சர்வர் டீம், VMware சப்போர்ட் டீம். ஸோ ஐ மீன் டேட்டா சென்டர் இருந்தாச்சு ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருப்போம் போல. பட் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஹேண்டில் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ இங்க L1 L2 L3 கிடையாது. உங்களுக்கு இஷ்யூ பத்தி நல்லா தெரியும்னா வந்து எந்த டிக்கெட் வேணாலும் அசைன் பண்ணி வேலை செய்யலாம். பட் எனக்கு L3 எல்லாத்துலயுமே வாலண்டியரா வந்து எங்க மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி கொடுங்க ஆப்ஷன், நான் வந்து கமிஷன், டிகமிஷன், அப்கிரேடேஷன் எல்லாத்தையுமே நான் செய்யறேன்னு சொல்லிட்டு வாலண்டியரா சொல்றேன். ஸோ அவர் வந்து என்னை ட்ரஸ்ட் பண்ணிட்டு UCS ஆக்சஸ் கொடுத்துட்டாரு, இன்டர்கனெக்ட் ஆக்சஸ் கொடுத்துட்டாரு, வி சென்டர் எல்லா வி சென்டர் ஆக்சஸும் எனக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் வாலண்டியரா போயிட்டு இன்ட்ரெஸ்ட் காமிச்சா அவங்க வந்து நிறைய வந்து ஆக்சஸ் கொடுத்துட்டு நம்ம நிறைய விஷயத்த வந்து கத்துக்க வந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிளேட் சர்வர் தான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். M4 பிளேடு வந்து டிகமிஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக வந்து M5 பிளேட் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து M6 M7 வந்து வந்துட்டே இருக்கு. நாங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு எங்கள் ஆஃபீஸில். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்னொன்று சொல்லணும், நான் 9 LPA ஆஃபர் வாங்கிட்டு நான் மண்டே ஜாயின் பண்ண போறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு சாட்டர்டே இன்னொரு கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க, அதுலயும் செலக்ட் ஆகுறேன். ஆனா பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 11. எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்து டியூஸ்டே வருது. பாத்தீங்கன்னா வந்து அது புனே லொகேஷன்ல வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருந்தாங்க, 11 LPA. ஸோ இங்க வந்து எனக்கு ஒரு லீட் ரோல் மாதிரி வந்து கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதே சூஸ் பண்ணிட்டேன். ஸோ பெங்களூர்லேயே இருந்துட்டேன். ஸோ புனேக்கு நான் போகல. ஏன்னா வந்து இவங்க சொன்னாங்க, இல்லை எனக்கு புது ஆஃபர் கிடைச்சிருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதுமே வந்து, இல்லை நான் உங்களுக்கு வந்து PF இதெல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு, நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ சொன்னாங்க. சரி ஓகே இங்கே இருப்போம்னு சொல்லிட்டு என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இல்லைன்னா நான் புனே போயிருப்பேன். புனே மட்டும் இல்லை, எனக்கு வந்து டெல்லியில் போட்டாலும் டெல்லிக்கு போவேன் நான். எனக்கு எண்ட் ஆஃப் தி டே பேக்கேஜ் தான் இம்பார்ட்டன்ட். நம்ம கிட்ட ஸ்கில்ஸ் இருக்கு, நாம ஏன் வந்து போகாம இருக்கணும் நல்ல பேக்கேஜ் கிடைச்சா. கைஸ் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நாகுரி போர்ட்டல்ல போயிட்டு நீங்க வந்து சென்னை, பெங்களூர்னு மட்டும் போடாம எல்லா லொகேஷனும் நீங்க ஆட் பண்ணுங்க.
ஸோ அப்போதான் கால்ஸ் உங்களுக்கு அதிகமா வரும். நல்ல பேக்கேஜ் இருந்துச்சுன்னா போங்க. ஸோ நல்ல பேக்கேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்க வேணாலும் போங்க. Yes, this is the attitude I'm expecting from everyone. Okay. See guys, you have to open to work, open to learn. நீங்க லேர்ன் பண்ண எதனாலும் லேர்ன் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும், எங்கனாலும் வேலை செய்ய ரெடியா இருக்கணும். இவருக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தெரியுது அப்படின்னா, டெக்ஸ்டாப் சப்போர்ட்ல அவர் வாங்கின அடி அப்படி. டெக்ஸ்டாப் சப்போர்ட்ல நீங்க ஒர்க் பண்ணியிருந்தா தெரியும் அது எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலைங்க. ஏன்னா நானும் டெக்ஸ்டாப் சப்போர்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கும் தெரியும் அது எவ்வளவு. என்னோட கெரியரை வந்து ஐ ஸ்டார்டட் மை கெரியர் ஃப்ரம் டெக்ஸ்டாப் சப்போர்ட், ஐ பில்ட் மை கெரியர் ஃப்ரம் டெக்ஸ்டாப் சப்போர்ட். நிறைய கத்துக்கலாம், சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய கத்துக்கலாம். பட் ஆனா ரெஸ்பெக்ட் இருக்காது. நமக்கு ஓவர் டைம் வேலை கொடுப்பாங்க, சேலரி ரொம்ப கம்மியா இருக்கும், 2-3 பேர் பார்க்கவே நம்ம பார்க்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த நிலைமையில அது மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கவே கிடைக்காது, ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் வாய்ப்பே இல்லை. பட் அந்த நிலைமையில இருந்து ஹி அச்சீவ் த கோல். அதனால ஹி நோ த இம்பார்ட்டன்ஸ். ஸோ எக்காரணம் லெத்தாஜிக்கா இருக்காதீங்க. எதுக்கு இந்த மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பேச வைக்கிறோம் அப்படின்னா, இதுல இருந்து நீங்க இன்ஸ்பயர் ஆகணும். ஸோ லைக் இதுக்கு முன்னாடி ருக்ஷன் விஜயன் ஸ்டூடெண்ட் அவங்க பேசுனதுல இருந்தா ஹி இன்ஸ்பயர்டு. சி அதை சொன்னீங்களே ஒன்று சொல்லுங்க, எப்படியெல்லாம் நீங்க அவங்களை எக்ஸாம்பிள் எடுத்து லைக் நம்ம சொன்னீங்களே எப்பெல்லாம் டிப்ரெஷன்ல இருக்கணும், எப்பெல்லாம் வந்து லோவா இருக்கணும், அப்ப வந்து ரிக்ஷன் வீடியோ பார்த்தேன், அவங்க பேசுறத கேட்ப அந்த மாதிரி சொன்னாரு. சொல்லுங்க. கரெக்ட், அதுதான் உண்மை. ஸோ எனக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து ஒரு 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் செலக்ட் ஆகல. அதுக்கப்புறம் வந்து என்னடா இது நான் செலக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு ருக்ஷன் வீடியோ, அதுக்கப்புறம் வந்து விஜயன் வீடியோ போய் பார்ப்பேன். நான் வந்து அதை வந்து ரொம்பவே வந்து மோட்டிவேஷனா இருக்கும். அவர் விஜயன் வந்து சொல்லுவார் அதில். ஸோ நான் அவ்வளோ ஆன்சர் கொடுத்தேன். ஸோ அவ்வளோ ஆன்சர் கொடுத்துட்டுமே எனக்கு கண்டுக்கவே இல்லை அவன். சரி நான் என்ன பண்றது, பட் அப்டேட் பண்ணிட்டே இருந்தேன். அப்டேட் பண்ணிட்டு எப்படி பேசணும், எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், ஸோ நாமெல்லாம் வந்து எப்படி அவங்கள வந்து நிறைய கொஷின் கேட்க விடாம வந்து தடுத்துடணும்னு சொல்லிட்டு எல்லாமே அதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அது எனக்கு ரொம்பவுமே வந்து இன்ஸ்பயரா இருந்துச்சு. எப்போல்லாம் நான் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு செலக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வந்து பேட்டரி லோ ஆன மாதிரி வந்து ஃபீல் பண்றனோ, அப்பெல்லாம் வந்து ருக்ஷன் வீடியோ, அதுக்கப்புறம் வந்து விஜயன் வீடியோ, அவர் வீடியோ எல்லாம் பார்த்தேன்னா வந்து ஓகே. ஸோ அவர் வந்து ஒரே இன்டர்வியூல செலக்ட் ஆகல. கிட்டத்தட்ட ருக்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூ வந்து அவர் வந்து கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் இல்லைன்னு சொல்லிட்டே வந்து நிறைய பேர் அவரோட ரெஸ்யூம் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ பாத்தீங்கன்னா அவரே வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவர் செலக்ட் ஆகிற பட்சத்துல நம்மளால ஏன் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் தான் அவர்கிட்ட இருந்து கிடைச்சது. அவரை கான்டாக்ட் பண்ணேன், அவரு கைட் பண்ணாரு, நிறையவே கைட் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து விஜயன் வீடியோ, அவரோட வீடியோ பார்த்தேன். ஸோ எப்படி எல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நல்ல ஒரு மூமெண்ட்னு சொல்லலாம். பட் அந்த கோர்ஸ் டியூரேஷன் அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. அதெல்லாம் உண்மையிலே வந்து அது மட்டும் இல்லாம சுரேஷ், இதுக்கு முன்னாடி இருந்த சுரேஷ், அவரு பாஸ்கர் ப்ரோ, ஸோ அவரோட வீடியோ எல்லாம் போய் பார்ப்பேன். அப்பப்போ எப்போல்லாம் நான் வந்து இன்டர்வியூல செலக்ட் ஆகலையோ அப்பெல்லாம் வந்து இந்த வீடியோ பார்ப்பேன். ஏன்னா வந்து அந்த நெகட்டிவ் தாட், இனிமேல்ட்டு நம்ம செலக்ட் ஆக மாட்டோமா, அந்த நெகட்டிவ் தாட் நம்மளுக்குள்ள இருந்து நம்ம வெளியேற்றிட்டு நம்மளால முடியும்னு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் தரதே அவங்களோட ஃபீட்பேக், அவங்க எப்படி செலக்ட் ஆனாங்க. ஸோ இதெல்லாம் நான் மறுபடியும் பார்த்ததுனால தான் வந்து என்னால் தொடர்ந்து 3-4 ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பெனியில் 5 இன்டர்வியூ கிளியர் பண்ணேன். கிளியர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வேற எந்த இன்டர்வியூ வந்தாலும் சும்மா அட்டன் பண்றேன், செலக்ட் ஆகிறோம், சும்மா அட்டன் பண்றேன், செலக்ட் ஆகிறோம். பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 8 to 12 வரைக்கும். ஸோ கைஸ், கான்ஃபிடென்ட், நம்மளால வந்து முடியாதுன்னு வந்து எப்போ திங்க் பண்றீங்களோ அப்போ வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்களே வந்து நெகட்டிவ் தாட் இல்லாம பாசிட்டிவ் தாட் வர வைங்க உங்களுக்குள்ளே. அப்போதான் வந்து உங்களால வந்து நெக்ஸ்ட் இன்டர்வியூ வந்து கான்ஃபிடென்ட்டா முடிஞ்சாவே போதும். உங்களால வந்து ஈஸியா வந்து நினைச்ச பேக்கேஜ், நினைச்ச ஜாபுக்கு போக முடியும். ஸோ நீங்க வந்து 10,000 இன்டர்வியூ அட்டன் பண்றது முக்கியம் இல்லை. ஒரு இன்டர்வியூ போனாலும் ஜாபோட வரணும். அப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க, அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுங்க கைஸ். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ என்னோட நோக்கம் என்னன்னா, இப்ப இவர் பேசுறது நீங்க இன்ஸ்பயர் ஆகி நீங்க எல்லாரும் ஜாப் போகணும். சி கைஸ், நான்
வந்து மார்க்கெட்டோட ரொம்ப ரொம்ப கம்மியா தான் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்றேன். எவ்ரி ஒன் நோஸ். வெளியில கரெக்ட். பாத்தீங்கன்னா 25,000 30,000 எல்லாம் சார்ஜ் பண்றேன். பட் நான் அடிச்சு சொல்லுவேன், நான் போடுற எஃபர்ட் யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நான் வந்து சும்மா வந்து விஎம்ஆர் பொசிஷனுக்கு வந்துடல. நான் அடிபட்டு மிதிப்பட்டு இவர மாதிரி டெக்ஸ்டாப்ல இருந்து ஐடில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து என்னோட என்டையர் கெரியரை தான் நான் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். மோரோவர் நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும்னு எடுக்க மாட்டேன். எனக்கு என்னன்னா நீங்க என்னோட ஒரே கோல் நீங்க வேலைக்கு போகணும், அவ்வளவுதான். ஸோ நான் வந்து ஆல்ரெடி நிறைய கஷ்டப்பட்டேன். என்னை கைட் பண்ண ஆள் கிடையாது. எனக்கு சரியான கெரியர் பாத் வந்து அமையல. என்னோட கெரியர் பாத் வந்து கரெக்டா அமைஞ்சு வந்து என்னோட 28 29 வயசுல நான் கெரியர் பார்த்து கரெக்டா அமைஞ்சு. அது வரைக்குமே ஒரு மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது. நல்ல ஒரு பேக்கேஜ் கிடையாது. உங்களோட கெரியர் பார்த்த நீங்க கரெக்டான ஏஜ்ல செட் பண்ணீங்கன்னா நீங்க என்னோட ஏஜ் வர்றப்ப 2 லட்சம் இல்ல 3 லட்சம் சம்பளம் வாங்கலாம். கண்டிப்பா பாசிபிள். என்னோட சேலரி வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான். நான் இப்ப கம்மியா தான் வாங்கிட்டு இருக்கேன். லைக் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் கண்டிப்பா 2 அச்சீவ் பண்ணணும். பட் 2 எல்லாம் நான் வாங்கல. நான் 1 தான் வாங்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப ரொம்ப கம்மியான பேக்கேஜ் தான். ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன் இடையில. கெரியர் பிரேக் எடுத்துட்டேன். சரி ரொம்ப லெத்தாஜிக்கா இருந்தேன். அதனால நான் கிளாஸ் எடுக்கிறப்ப என்னைய மாதிரி யாரும் இருக்காதீங்க, கரெக்டான பாத்தை நோக்கி போங்க. எனக்கு வந்து ரொம்ப டைம் கழிச்சு தான் ஒரு பிரேக்கே ஆச்சு. ஓகே இப்படித்தான் போகணும், இப்படித்தான் நம்ம படிக்கணும், இப்படிதான் இன்டர்வியூ அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் புட்டிங் டுகெதர். அதனாலதான் என்னால நிறைய எஃபர்ட் போட்டு கொடுக்க முடியுது. நீங்க வெளியில 50,000 கட்டி படிச்சாலும் சரி 1 lakh கட்டி படிச்சாலும் சரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால வாங்கவே முடியாது. அதை டாம் ஷூர் நான் வந்து அடிச்சு சொல்லுவேன். என்னோட கோல் ஒண்ணுதான், நீங்க வந்து இன்டர்வியூ பிளேஸ் ஆகணும். அது ஒண்ணுதான். ஏன்னா இன்டர்வியூ நாட் ஜஸ்ட் இன்டர்வியூ. இன்டர்வியூ இஸ் அ பேஸ்மெண்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஒரு இன்டர்வியூ ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வெங்கட் சொல்றப்ப கேட்பீங்க. லைக் அவரோட இஎம்ஐ பே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல மொத்த இஎம்ஐ ஒரே டைம்ல பே பண்ணிருக்காரு பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜி வந்து நீங்க லவ் பண்ணுங்க, டெக்னாலஜியை வந்து லேர்ன் பண்ணுங்க. டெக்னாலஜி வந்து உங்களை எப்பயுமே கைவிடாது. ஸோ அதனால அதுக்கு நீங்க உண்மையா இருக்கணும், 100% உண்மையா இருக்கணும் அந்த டெக்னாலஜிக்கு. இட்ஸ் மீன்ஸ் யூ ஹேவ் டு பி டெடிகேட்டட். நீங்க டெடிகேட்டடா இல்லாம கண்டிப்பா அச்சீவ் பண்ண உங்களோட ஜாப் அச்சீவ் பண்ண முடியாது. நீங்க வந்து ஒரு ஜாப்பாவோ ஒரு இன்டர்வியூவோ பார்க்காதீங்க, அதான் உங்க லைஃபா பாருங்க. சரிங்களா? அது ஏன்னா ஒரு 20,000 சேலரி வாங்குறவங்களுக்கு ஒரு 60,000 70,000 சேலரிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு மிடில் கிளாஸ், எல்லாருமே மிடில் கிளாஸ்ல இருந்து வந்திருப்போம். அஸ் மிடில் கிளாஸா இருந்துட்டு இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த சேலரி வந்து ஒருத்தர் கல்யாணத்தை உருவாக்கி கொடுக்கும், ஒருத்தருக்கு வீடு கட்டுறதை உருவாக்கி கொடுக்கும், ஒருத்தருக்கு சிஸ்டம் மேரேஜ உருவாக்கி கொடுக்கும். அவங்க லைஃபோட மொத்த இதே ஒரே டைம்ல மாத்திரும். அதனால ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க இன்டர்வியூ மட்டும் பார்க்காதீங்க, லைஃபா பாருங்க. ஜாபா மட்டும் பார்க்காதீங்க, லைஃபா பாருங்க. சோ யூ கேன் ஈஸிலி அச்சீவ் த ஜாப். ருக்ஷன் சொல்லுங்க ஜி. கூட இதுல இருக்காரு பாருங்க. ருக்ஷன் சொல்லுங்க. நீங்க பேசுனதுல இருந்து எப்படி ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆகி ஒரு நல்ல ஒரு ஜாப் போயிருக்கிறாருன்னு. சோ ஐம் ஹாப்பி ஆமா டு ஜி. ஹியர் ருக்ஷன். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கேதுல. என்ன அதான் பிரதர் ருக்ஷன் நான் என்னோட அட்வைஸ் என்னன்னா, எல்லாருக்கும் இது வந்து கோர்ஸா மட்டும் பார்க்காம இத ஒரு ஜாப் கிடைச்சு ட்ரைனிங் மாதிரி அட்டன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு முக்கால்வாசி மேல நீங்க சக்சஸ் தான். ஏன்னா அது அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு ஒர்க்கிங்க நீங்க எல்லாம் பயப்படுறீங்க எப்படி இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த இதெல்லாம் வந்து நீங்க ஒர்க் பண்ண மாதிரியே நீங்க ஒரு ஜாப் ட்ரைனிங் அட்டன் பண்ணி அப்படியே நீங்க போய் சொல்லலாம். அதே மாதிரி தேடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வெளியெல்லாம் கிளாஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் ஆனால் வெளியே எப்படின்னா ஒரு 15 மாடல் வச்சிருப்பாங்க, ஒரு 40 ஹவர் பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு டைம் ஷீட் வச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி 25,000 30,000 சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா இவர்கிட்ட கத்துக்கிற மாதிரி எந்த டாபிக்ஸுமே நீங்க கத்துக்க முடியாது வெளியே. அந்த மாடல்ல எங்கேயுமே கம்பேர் பண்ணி பாருங்க, இவர் டெய்லியும் ஒரு புது புது டாபிக் எடுப்பாரு. ஸோ அது அவருக்கும் புதுசா இருக்கலாம், இல்ல அவர் வந்து அவருடைய ப்ரொடக்ஷன்ல பார்த்துட்டு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு இது இன்டர்வியூன்றதுலாம் விஷயமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நானும் வந்து ஒரு 3ல இருந்து 4 5 இன்டர்வியூ தான் அதிகபட்சமா அட்டன் பண்ணியிருப்பேன். செலக்ட் ஆனதுக்கப்புறம் 2 இன்டர்வியூ, செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 3 இன்டர்வியூ, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கால்ஸ் வந்துட்டு தான் இருக்கு, போயிட்டு தான் இருக்கு. பட் ஸ்டில் வந்து எல்லாமே ஸ்கில்லு தான். டெக்னிக்கலா நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். சரி சொன்ன மாதிரி டெக்னிக்கலா இருக்கணும்னா டெக்னாலஜி லவ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் வந்து ஆரம்பிக்கும் போது நானும் டெஸ்க்டாப் சப்போர்ட் தான். பட் ஆனால் வந்து கம்பெனியில் பண்ணல, நான் பர்சனலாக சர்வீஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
ஸோ அப்படிதான் எனக்கு டெக்னிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறையவே கெயின் ஆச்சு. ஸோ வந்து எனக்கு நாலேஜ் இருந்தது. ஓரளவுக்கு சர்வர்ல தான் நாலேஜ், ரொம்ப இல்லை. பட் ஆனால் கிளைண்ட் பிசி லெவல் நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் எல்லாமே வந்து டெக்னாலஜி தான். டெக்னாலஜி லவ் பண்ணோம்னா கற்றுக்க முடியாது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து இது பண்ணேன். ஸோ இது ரொம்ப இதுதான், யாரும் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம், ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. இந்த ஹோப் தான் வந்து ருக்ஷன் பிரதர் கொடுத்தாரு. தெரியும் டெக்னாலஜி சும்மா வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அவர் சொன்னது. ஸோ கைஸ், ஏதோ கொஷின் கொடுங்க, கொஷின் கொடுத்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறேன். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல இதுவே கிடையாது. ஸோ அவர் சொன்னாரு, ஸோ விஎம்வேர் அவ்வளோ சீப்பா போச்சா அப்படின்ட்டு. ஸோ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவர் வந்து நியூ இயர் அன்னைக்கு வந்து விஷ் பண்ணாரு எங்களுக்கு, என்னோட ஸ்டூடெண்ட் நீங்க இந்த வருஷம் வந்து நல்ல ஒரு ஜாபுக்கு போயிட்டு நீங்க வந்து வேலையில இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்றேன், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அப்படின்ட்டு வந்து சொன்னாரு. ஸோ அதே மாதிரி வந்து அதே வருஷத்துல இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் half ஆஃப் தி இயர்ல வந்து நான் ஒரு நல்ல ஒரு ஜாப்ல இருக்கேன். ஸோ தெரி பிரதருக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் ருக்ஷன் பிரதர் எனக்கு கைட் பண்ணாரு. ஸோ ப்ரோ வெங்கட் ப்ரோ. ஹலோ, கேக்குதா ப்ரோ? கிருஷ்ணன் பேசுறேங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நானும் வெங்கட் மாதிரி ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட். டியூ டு சம் ஹெல்த் ரீசன்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணல, ஏன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன். ஸோ அது டிஸ்க்ளோஸ் பண்ண முடியல. தெரி ப்ரோக்கு தெரியும், 4th ஸ்டேஜ் ஆஃப் இதில் இருக்கேன். எவ்ரி 3 months எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் வந்து நான் எடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ நான் அதனால கண்டிப்பா நானும் இப்போ ருக்ஷன் மாதிரி நம்ம வெங்கட் ப்ரோ மாதிரி ஒரு பெஸ்ட் ஆஃபர் வாங்கிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவேன்னு தெரி ப்ரோக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தெரி ப்ரோ நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சாரி ஃபார் த ஸோ நான் இதுல ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாத்துக்கும் சொல்லணும்னா சத்தியமா சொல்றேன், நானும் வேற இடத்துல விஎம்வேர் படிச்சிருக்கேன், ஒர்க் பண்ணிருக்கிறேன். ஒர்க் பண்ண கம்பெனிலயும் சரி, நான் படிச்ச கோர்ஸ்லயும் சரி, இந்த ஃபீஸுக்கு இந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுக்குற எந்த ஒரு இதுவும் நான் இது வரைக்கும் நான் பார்க்கல. ஏன்னா எவ்வளவு இடத்துல நானும் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் நான் படிச்சிருக்க ஆரம்ப காலகட்டத்திலயும் சரி, எல்லாருமே என்னன்னா அந்த ஒரு பர்டிகுலர் வெர்ஷன், இந்த பர்டிகுலர் இதுல இதுதான் விஎம் கிரியேஷன், மோஸ்ட்லி அந்த பேசிக் ஸ்டப்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனா நான் ஃபர்ஸ்ட் தடவை அவர்கிட்ட காலில் இந்த யூடியூப் இது பார்த்துட்டு அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், என்ன ஜி இவ்வளவு விஷயத்த இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஓப்பன் ப்ராட் மைண்டடா சொல்லியிருக்கீங்களே. எல்லாரும் நேரா மைண்டடா இருப்பாங்க. அந்த சில கண்டென்ட்ஸ், அந்த கோர்ஸ்க்கான கண்டென்ட், இதுக்கான கண்டென்ட் இதுதான், இது வேற கோர்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் கோர்ஸ் ஸ்பிளிட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த மனுஷன் எல்லாத்துலயும் மைக்ரேஷன்ல இருந்து சின்ன சின்ன இது அவங்க ஆஃபீஸ் இதுல இருந்து எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு ப்ராட் மைண்டடா இது பண்ணி அந்த மினிமம் அமௌண்ட் சார்ஜ் பண்றது. இப்போ நம்ம பே பண்ற அமௌண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அந்த ஒரு ஆஃபர் கிடைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 5% தான் இருக்கும் நான் என்னோட ஒரு இது நம்ம வாங்கக்கூடியதுல. ஸோ அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு பார்த்தேன், நான் போன பேட்சுக்கு நானும் வெங்கட் அட்டன் பண்ணதும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் பேட்சஸோட வீடியோஸ் இப்பவும் அவரோட இன்னைக்கு வரைக்கும் 660 வீடியோஸ் வந்து அவரோட சேனல் இருக்குது. கண்டிப்பா ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 months ஒரு 1000 ரீச் பண்ணுவார்னு நான் பிலீவ் பண்றேன். ஏன் சொல்றேன்னா, எங்க பேட்சுக்கு முன்னாடி இருந்த விஎம் வீடியோஸோட கண்டென்ட்ஸையும் நான் பார்த்தேன், எங்க பேட்சோட வீடியோ கண்டென்ட் பாக்குறேன். நேத்து வரைக்கும் ஒரு வி சென்டர் அப்டேட் இருக்கிற வீடியோஸ் வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதுல எல்லாமே என்ன டிஃபரன்ஸ் வந்து பாக்குறேன்னா, நிறைய அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. அந்த போட்ட வீடியோஸ்ன்னு இல்லாம அந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் நிறைய ஒண்ணு இல்ல, நீங்க வி சென்டர் அப்டேட் பார்த்திருப்பீங்க, முன்னாடி எடுத்த கிளாஸஸ் எல்லாம் வந்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவி சுவிட்சஸ் வந்து இது பண்றதுல இருந்து ப்ரீ ரெக்வஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, கைஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் இது கொஸ்டின்ஸ் சொல்லி அவர் அந்த வார்த்தை சொல்லாத வீடியோ எந்த கிளாஸ்லயும் எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் பார்க்கல. எப்படி ஒரு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல சொல்லிடுவாரு, நீங்க இந்த மாதிரி இது இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் இதுல வரும், இந்த டாபிக்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும், கண்டிப்பா வரும், இது இல்லாம கொஸ்டின்ஸ் இருக்காதுன்னு சொல்லிடுவாரு. ஒண்ணு. அப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு கிளாஸஸ்லயும் பெஸ்ட் ப்ராக்டிசஸ், ப்ரீ ரெக்வஸ்ட், ஃபீஸபிலிட்டி செக், கம்பேட்டபிலிட்டி செக், இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து இப்போ 1 hour கொடுத்தாலும் என்னால வந்துட்டு நான் ஒரு அந்த கிளாஸஸை பத்தி இது வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நான் ஷேர் பண்ண முடியும். ஸோ அது ஐ டோன்ட் டேக் மச் மோர் டைம். கண்டிப்பா நானும் ஆஃபர் வாங்கிட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போதே டே டு டே நான் வந்து பார்த்துட்டே இருக்கிறேன் அவரோட சேனல். அந்த கிளாஸஸ் வந்துட்டு போன பேட்ச் அட்டன் பண்ணாலும் ஒரு ரெஃப்ரெஷர் கோர்ஸ் தான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் உடனே அந்த இன்டர்வியூ செஷன் லாஸ்ட் ஃபைனல் கிளாஸ் அப் சொல்லிட்டார், தாராளமா அட்டன் பண்ணிக்கோங்கன்னு சொன்னார். இப்போ வேற ஏதாவது சென்டர் இருக்கிறோம், கோர்சஸ் இருக்கு, கிளாஸஸ் இருக்குன்னா அவங்க என்ன சொல்றேன்னா, இல்ல அடுத்த பேட்ச்க்கு வந்து நீங்க 2 கிளாஸ் அட்டன் பண்ணிக்கோங்க, இல்ல அதுக்கு தனியா ஃபீஸ் பே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆமா,
ஸோ அதெல்லாம் வந்து உண்மையிலே பெரிய விஷயம், எல்லாத்துக்கும் அந்த மனசு வராது. இன்னொரு விஷயம் வந்துட்டு ருக்ஷன் சொன்னாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எவ்வளவோ பேர் அவர்னால வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம், ருக்ஷன் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள், அவர் மேரேஜ் ஆனது, ஜாப் கிடைச்சது, அவர் லைஃப்ல எல்லாமே டேர்னிங் பாயிண்ட் மாறினது. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ பேர்த்தோட வாழ்க்கையில அது ஒரு மணி மைண்டடா இல்லாம பிசினஸ் இல்லாம லைஃப டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா அவரும் அவங்க வெங்கடேஷ் சொன்ன மாதிரி ஒரே மாசத்துல மொத்தம் க்ளோஸ் பண்ணிட்டேன். சோ கண்டிப்பா அவங்களும் அவர் குடும்பமும் நல்லா இருப்பாங்கன்னு என்னோட பிளெஸிங்ஸ். அதே மாதிரி நீங்களும் வேண்டிக்கோங்க. நீங்களும் எல்லாருமே இந்த பேட்ச் இருக்கவங்க எல்லாருமே நல்ல ஆஃபர் கிடைச்சு. கண்டிப்பா ப்ரோ, விஷ் யூ ஸ்பீடி ரெக்கவரி ப்ரோ. சரி சொல்லுங்க. வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. நீங்க ஒரு நல்ல ஒரு ஜாபுக்கு போவீங்கன்னு. தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஒன்றும் இல்லை ப்ரோ, நம்ம தெரி பிரதரோட கிளாஸ் நீங்க வந்து ஃபுல்லா கவனிச்சுட்டு நீங்க எழுதி வச்சிருப்பீங்க இல்லைங்களா, அந்த நோட்ஸ் அவர் சொன்னது நோட்ஸ், அந்த நோட்ஸே போதும் ப்ரோ. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஸோ டெஸ்க்டாப் சப்போர்ட்ல இருக்கிறப்ப நான் வந்து தமிழ்நாடு சரிங்களா, அவங்க கர்நாடகா அவங்க. ஸோ அவங்க என்ன ஏதுன்னு தெரியாது, பட் அவங்க வந்து ஒழுங்கா ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, பட் எதுவுமே ப்ராப்பரா சொல்லி தர மாட்டாங்க. ஸோ நான் வந்து கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு ஒவ்வொரு கிளாஸ் போயிட்டு இருக்கு, நான் வந்து பாக்குறேன். அப்பதான் தெரியுது அவரோட என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் எவ்வளவு விழுந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து கத்துக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் நடத்த எனக்கு அப்படி தெளிவா தெரியுது. தெரியும் ப்ரோ, ரியலி கிரேட் ப்ரோ. நீங்க வந்து அங்க பே பண்றது ஒண்ணுமே இல்ல ப்ரோ, இந்த கோர்ஸுக்காக நாங்க பே பண்றது ஒரு அமௌண்ட்டே இல்ல. எண்ட் ஆஃப் தி கோர்ஸ் வந்து நான் இப்போ எப்படி சொல்றது, ஒரு எப்படி சொல்றதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு ஒர்த்து ப்ரோ. இல்ல இன்னொரு விஷயம் வெங்கட், நான் லாஸ்ட் யாருக்குமே தெரியாது, இது அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். லாஸ்ட் அக்டோபர் நவம்பர்ல 2 சர்ஜரி எனக்கு பேக் டு பேக் சர்ஜரி. ஸோ என்னன்னா இது வந்து நான் இதா சொல்லல, என் மேல ஒரு இதா வச்சு நான் சொல்லல, இது எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்றேன். அவர் கிளாஸ் நான் எப்படி அட்டென்ட் பண்ணேன்னா, பெட்ல படுத்த படுக்கையே இருந்தேன், சர்ஜரி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பெட்ல படுத்த படுக்கையா இருந்துட்டு லேப்டாப் சைட்ல எடுத்து வச்சுட்டு மியூட்ல இருந்துட்டு நான் அதை காதுல கேட்டுட்டு இருப்பேன். இதுதான் நடந்துட்டு இருந்தது. ஏன்னா கேன்சர் 4th ஸ்டேஜ் பேஷண்ட், எவ்ரி 3 months எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எடுத்துட்டு இருக்கிறேன். அப்போ வந்துட்டு எனக்கு ஃபீஸ் கூட கட்டுற கஷ்டமா இருந்துச்சு. அவர் சொல்லிட்டாரு, அது சொல்லக்கூடாது, ஆனா அந்த கன்செஷன், ஆனா அது வந்துட்டு எனக்கு கன்சிடர் பண்ணாரு, என்னோட சிச்சுவேஷனை தகுந்த அவர் ஃபீஸ் கம்மி பண்ணாரு. அதெல்லாம் வந்துட்டு அது நான் எவ்வளவு சொல்ல, ஆனா அது அந்த மனசு, அது வேற வெளியில எந்த சென்டர்லயும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதை நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன். நீங்க இந்த மாதிரி ஒரு இப்படி இருந்துட்டும் நீங்க உங்களோட முயற்சி, உங்களோட உங்களோட தம் ஒரு நாள் வந்து ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்குன்னு வந்து நான் நான் நம்புறேன். அப்படி மாத்த போது வேணும்னா பாருங்க, சரிங்களா? அது நம்பிக்கை, அவர் சொன்ன அந்த ட்ரஸ்ட். ஸோ நான் ஃபாலோ பண்ணேன், நான் இப்போ ஒரு நல்ல பேக்கேஜ்ல இருக்கேன். ஸோ அந்த கேப் ஆயிடுச்சு, டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. வேணும்னா வந்து அசோக் பிரதர் வந்து பேசியிருப்பாரு ஒரு வீடியோல, அது நல்ல மோட்டிவேட்டடா இருக்கும். ஸோ நான் வந்து வேற ஒரு பேக்ரவுண்டு, ஸோ எனக்கு வந்து கேப் நிறைய ஆயிடுச்சு. இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த வீடியோ நான் சஜஸ்ட் பண்றேன், போயிட்டு வந்து யூடியூப்ல இருக்கும், போய் பாருங்க. ஸோ போய் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பேசுறது வச்சு நாம வந்து கேட்டாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து இன்ஸ்பயர் ஆகுது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளால முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் தான் இன்னைக்கு வந்து 3 கம்பெனிலுமே தொடர்ந்து, 3 கம்பெனி மட்டும் இல்ல, அதுக்கு மேலேயும் வந்து செலக்ட் ஆனேன். நான் வந்து அதுல எது பெஸ்ட்டோ, நான் வந்து எனக்கு வந்து ஸ்கில்ஸ் இது பெஸ்ட் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த கம்பெனில போயிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதான். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. நீங்க ஒரு நல்ல ஜாப்ல போவீங்கன்ட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்ஸ், தேங்க் யூ so much. இல்ல ஒண்ணும் இல்ல, ப்ரிப்பேர் பண்ணுங்க, டெஃபினட்டா அடிச்சிடலாம். அது கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டீங்கல்ல, இப்ப பரவாயில்ல. பரவாயில்லைங்க, இப்ப பரவாயில்ல. ஆனா இது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 years கேப். நீங்க இப்ப உங்களுக்கு எவ்வளவு கேப்? இப்ப லாஸ்ட் 8 months நான் வந்து போலீங்கன்னா இந்த சர்ஜரி ட்ரீட்மென்ட். இல்ல, ஐ அம் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். எனக்கு வந்து 2 வருஷம் கெரியர் பிரேக். பட் அந்த கெரியர் பிரேக்ல இருந்து நான் வெளியில வந்தேன். என்னால வெளியில வர முடியல, என் மைண்ட் பிளாக் ஆயிருந்தது. எனக்கு என்னோட டெக்னாலஜி மறந்துருச்சு. எல்லாமே ரீபூட் பண்ணி மறுபடியும் படிச்சேன், எல்லாமே பண்ணேன். சோ 2 வருஷம் கெரியர் பிரேக்ல இருந்து நான் வந்து உள்ள டெக்னாலஜிக்குள்ள வந்துட்டேன். அப்படி இருக்கிறப்ப நீங்களாம் ஈஸியா வந்துடலாம், நீங்க ரெகுலரா படிச்சுட்டு இருக்கீங்க. சோ அதனால டெஃபினட்டா வந்துடலாம் இல்லையா? நெக்ஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து பேசுற மாதிரி இருக்கும். கண்டிப்பா. சோ
ரொம்ப கெரியர் தேங்க்ஸ். கேப்லாம் பயப்பட வேணாம் ஜி. கண்டிப்பா நீங்க நல்லாவே பண்ணலாம். இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நானும் 8 மந்த்ஸ் கேப்பு, 4 மந்த்ஸ் கேப்பு, 6 மந்த்ஸ் கேப் இப்படி நானுமே நிறைய டிவிட் ஆகி தான் வேற வேற இதுக்கு போனேன். ஸோ இங்க வரது இதுல வந்து நான் மாறதுக்கு முன்னாடி எனக்கு 8 மந்த்ஸ் கேப்பு. கிட்டத்தட்ட நான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தேடிக்கிட்டு சொன்னேன், ஜி என்னால் சமாளிக்கவே முடியல, இதுக்கு மேலே நான் இன்டர்வியூ கண்டிப்பா அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது தான் இன்னும் ஒரு 1 வீக் மட்டும் போறோம் கிளாஸ் முடிஞ்சிடும் அப்படின்னாரு. நான் அப்பவே சொன்னேன், நான் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் சின்ன இன்டர்வியூ சின்ன சின்ன கம்பெனி இப்படி அட்டன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 1 வீக் கிளாஸ் முடிச்சுட்டு அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இதை பத்திலாம் நீங்க வரி பண்ணவே வேண்டாம். கண்டிப்பா. ஸோ நம்ம டெக்னிக்கலா நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ நீங்க என்ன ரீசன் வேணா சொல்லிக்கலாம், அவங்க அது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும் ரீசன், அவ்வளவுதான். ஆமா. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. பிரதர் சொன்னது கரெக்ட். சோ நீங்க வந்து ஒரி பண்ணிக்காதீங்க சரிங்களா. கேப் ஆயிடுச்சு, நான் வேற ஒரு பேக்ரவுண்டு அது இதுன்ட்டு. பட் அவங்க வந்து ஒண்ணுதான், டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தா போதும் கைஸ். சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் 4 ரவுண்ட்ல 5 ரவுண்டு டோட்டலா 4 ரவுண்டு. பட் மேனேஜர் ரவுண்ட்ல எனக்கு தெரிஞ்சிச்சு முடிஞ்சது ஜோலின்ட்டு, நான் ஒழுங்காவே பெர்ஃபார்ம். சோ ஆனா வந்து மேனேஜர் ரவுண்ட்லயே வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுல வந்து VMwareனா என்ன, VMwareன்றது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. எது வந்து கொடுக்குதுன்னா வந்து பேர்மெண்டல் ஹைப்பர்வைசர் கொடுக்குது. அதை வச்சு நம்மளால வந்து ஹார்ட்வேர்ல வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு மல்டிபிள் விர்ச்சுவல் மிஷின் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுல வந்து மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மளால ரன் பண்ணிக்க முடியும், நம்மளுக்கு பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி நீடட் ஏத்த மாதிரி அப்படின்னு சொன்னேன். இப்போ ஜாயின் பண்றேன்னு கேட்டாங்க. அடுத்த கொஸ்டின் இதுதான். ஸோ கைஸ் டெக்னிக்கல் தான் விஷயமே. அவர் சொன்னது வந்து டெக்னிக்கல் இருந்தாவே போதும். நான் வந்து ITIL நான் வந்து அவர் கிளாஸ் நான் நடத்தினது எல்லாம் வச்சு அப்படியே சொல்லிட்டேன், எல்லாமே தெளிவா சொல்லிட்டேன். பட் அதுல இருந்து எனக்கு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப இன்டெப்தா கேட்டாங்க. ஸோ அந்த கம்பெனி பேரு நான் வெளியில சொல்ல வேணான்றேன். பட் அந்த கம்பெனி பத்தி தான் படிச்சிட்டு இருக்கோம் நாம, டெல் HP சரிங்களா. டெல் HP பத்தி தான் படிச்சிட்டு இருக்கோம். பட் அந்த கம்பெனில தான் நான் வந்து 5 ரவுண்டு இன்டர்வியூ வச்சாங்க. பட் மேனேஜர் ரவுண்ட்ல வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் டெக்னிக்கலா நான் வெரி ஸ்ட்ராங். ஸோ டெக்னிக்கல் கொஸ்டின் கேட்டதுல வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன். எப்போ ஜாயின் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க அடுத்த நிமிஷம். அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனில ஜாயின் லைக் ஆஃபர் லெட்டர் வாங்குறேன். ஸோ பேஸ் படி ஒரு பேக்கேஜ் வச்சு இத்தனை % எனக்கு ஹைக் கொடுங்க நான் வரேன்னு கொடுத்தாங்க. உடனே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். சரிங்களா. ஸோ அதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. டெக்னிக்கல்ல ஸ்ட்ராங். டெக்னிக்கல் 1 and 2 2 டெக்னிக்கல் இருக்கும். ஸோ டெக்னிக்கல்ல நம்ம தெரி பிரதர் நடத்தினது ஸ்ட்ராங்கா இருங்க, அதுவே போதும். அவங்க 1/2 hour இன்டர்வியூ எடுக்கிறது விட்டுட்டு கிட்டத்தட்ட 1.5 hour எடுத்தாங்க. அத்தனைக்குமே நான் பதில் சொன்னேன். அதனாலதான் என்னால செலக்ட் ஆக முடிஞ்சது. ஸோ ஏன்னா வந்து அவர் சொன்னார் ஒரு வீடியோல, கைஸ் நான் வந்து இது ஒரு 2 நிமிஷத்துல இந்த கான்செப்ட் நான் சொல்லிட்டு என் பாட்டுக்கு போயிடலாம். ஸோ நான் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ண விரும்பல. பட் நான் வந்து உங்களுக்கு வந்து L1 L2 இல்ல L3 எல்லாத்துக்கு தேவையான ஸ்டஃப், L3க்கான ஸ்டஃப் கொடுத்துடுறேன் நான் வந்து. அப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க, நீங்க L1க்கு போறதா L2க்கு போறதா L3க்கு போறதா சரிங்களா. ஸோ அங்கேயே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நம்ம எல்லாம் பே பண்ணது ஒரு காசே இல்லைன்ட்டு இந்த கோர்ஸுக்கு. ரியலி நாம எல்லாம் வந்து நாம வந்து நல்ல பேக்கேஜ்ல போயிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பேட்டி கொடுத்தோம்னு தான் அவருக்கு நம்ம கொடுக்குற நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் மாதிரி. கண்டிப்பா அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதுதான். ஸோ நம்ம இப்படிதான் வந்து இது பண்ணணும். நான் வந்து என்னோட ஹோப் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து போகணும். ஸோ தெரி பிரதர் கொடுக்குற நாலேஜ் ஸோ எல்லாருக்குமே வந்து லைஃப் சேஞ்ச் பண்ணுன்ட்டு வந்து நான் நம்புறேன். எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி பல பேர் உருவாகும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். என்ன மாதிரி மட்டும் இல்லாம ரக்ஷன் பிரதர், விஜயன், பாஸ்கர் ப்ரோ எல்லாம் வந்து இப்போ வேற லெவல்ல இருக்காரு ஒரு HCLல. ஸோ அந்த வீடியோ எல்லாம் காய்ஸ் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, அந்த கிளாஸ் அன்னைக்கு நடத்திட்டாருன்னா சும்மா அவரை போயிட்டு பிரதர் நீங்க லிங்க் அனுப்புங்க, கோர்ஸ் அப்லோட் பண்ணுங்க அப்படியெல்லாம் கேட்க வேணாம். ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு ஏற்கனவே போன பேட்ச் அதுக்கு முந்தின பேட்ச்ல இருந்து. ஸோ நீங்க டாபிக் நோட் பண்ணிக்கோங்க, அந்த டாபிக் பேஸ் பண்ணி நீங்க வந்து சர்ச் பண்ணுங்க, ஃபில்டர் ஆப்ஷன்ல போயிட்டு வீடியோல சர்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து போன பேட்ச் அதுக்கு முந்தின பேட்ச் நடத்தினது எல்லாமே வரும்.
அதை உட்காந்து வந்து நீங்க அதுல பாருங்க, புது புது கேள்வி கேட்டிருப்பாங்க, அதுல இருந்து நீங்க நோட் பண்ணுங்க. இப்படிதான் படிங்க, அப்பதான் சூப்பர். நம்ம கிளாஸ் நம்ம அட்டன் பண்ணிட்டோம், பட் அவங்க கிளாஸும் நம்ம வந்து பார்த்தாதான் நம்மளுக்கு இன்னும் நிறைய வந்து விஷயம் கத்துக்கலாம். ஸோ ஒரே கிளாஸ்ல வந்து நிறைய பேட்ச்ல இருந்த மாதிரி ஃபீல் ஆகும் நம்மளுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்டர்வியூல கேட்ட மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர்ஸ் எல்லாம் அவர் ஆட் பண்ணிருக்காரு லாஸ்ட் இந்த பேட்ச்ல. நான் பார்த்தேன் கிளஸ்டர் இதெல்லாம் வீடியோஸ் ஆட் பண்ணியிருந்தாரு. சூப்பர். ஓகே, அவர் எப்படி இருந்தாலும் லிங்க் ஷேர் பண்ணுவாரு. ஸோ நான் வந்து யூடியூப்ல போய் பார்த்துக்கிறேன். நான் வந்து ஸோ 29 rupees அது ஒரு அமௌண்ட்டே இல்லை. நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா எல்லா வீடியோஸும் நம்மளால வந்து பார்க்க முடியும். ஐ ஹோப், நான் நம்புறேன். சரிங்களா? ஆனா எனக்கு ஒரே சரி ப்ரோ, சாரி, எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, தெரி ப்ரோக்கு ரிக்வஸ்ட் என்னன்னா, சோ இது வரைக்கும் VMware இதெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஃபியூச்சர் இன்கேஸ் அவருக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், இல்லாட்டி கண்டிப்பா அப்டேட் பண்ணியாவது நமக்கு இது பண்ணுவாரு. vSAN இல்ல ஹைப்பர்-V அந்த மாதிரி ஏதாவது இன் அடிஷன் கோர்சஸ் இல்ல அட்வான்ஸ்ட் கோர்சஸ் ஏதாவது பண்ணாருன்னா, நியூட்டானிக்ஸ் மாதிரி அந்த மாதிரி எடுத்தாருன்னா நமக்கு உன்னி யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது என்னோட ரிக்வஸ்ட். தெரியும் இல்ல, ஆக்சுவலி ஹைப்பர்-V கொஞ்சம் டச் பண்ணிருக்கேன் இந்த பேட்ச்ல. ஹைப்பர்-V வந்துட்டு ஹைப்பர்-V ஓகே ஓகே, நான் ரெகுலரா இந்த பேட்ச் ஹைப்பர்-V இன்டெப்தா எடுக்கல. ஓகே ஓகே, ஆமா, அது கொஞ்சம் இனிஷியலா எடுத்துட்டேன், அந்த கிளாஸ் இனிஷியலா எடுத்துட்டேன். லெட் மீ ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் நியூட்டானிக்ஸ். எனக்கு நியூட்டானிக்ஸ் எதுவுமே தெரியாது, பட் ஐ வில் ட்ரை. எப்படி ஹைப்பர்-V ட்ரை பண்ணுவோம். இதுல இல்லாம ஏதாவது செப்பரேட் கோர்ஸா அதை எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்குங்கிறது என்னோட. ஆக்சுவலி எனக்கு நானே படிக்கணும், நான் கொஞ்சம் க்ளவுட் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அஸ்யூர் எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு, பட் இட்ஸ் கம்ப்ளீட்டட். நான் ஆக்சுவலி நான் எப்படி கிளாஸ் எடுப்பேன்னா, நான் 100% நான் வந்து ரெடி ஆகி அதை நான் ஒர்க் பண்ணா மட்டும் தான் நான் வந்து ப்ரொசீட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கே சாட்டிஸ்ஃபை இல்லாட்டி நான் கண்டிப்பா தொடவே மாட்டேன். எந்த ஒரு டாபிக், ஈவன் VMware டாபிக் கூட எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லாட்டி நான் அதை வந்து தொடமாட்டேன். ஈவன் நான் ஒரு நாள் கிளாஸ் எடுத்து அந்த கிளாஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லாட்டி எனக்கு அன்னைக்கு தூக்கமே வராது. ஏன்னா அன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் மொக்கையா எடுத்துட்டோமோ, கொஞ்சம் பசங்க புரியாம போயிடுச்சோன்னு எனக்கு வந்து அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் டே பை டே ஐ எம் இம்ப்ரூவிங் மை செல்ஃப். கரெக்ட். சோ இதுதான் வந்து இம்ப்ரூவ் பண்றேன். அதனால போன பேட்ச்க்கும் இந்த பேட்ச்க்கும் கிளாஸ் நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். ஆமா, அது நான் அப்சர்வ் பண்ணேன். அது இல்லாம என்னோட என்வரான்மெண்ட்ல புதுசா ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த இஷ்யூ எந்த பேட்ச் எடுக்கிறோம் அந்த பேட்ச்ல ஆட் பண்ணிடுவேன். இப்ப 2-3 இஷ்யூ புதுசா பார்த்தேன், அதை பத்தி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பேட்ச்ல வந்து ஹைப்பர்-V எடுத்திருக்கேன், மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர் சர்வீஸ் டைப் பண்ணிருக்கேன், அப்புறம் SRM ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். SRM வந்து எடுக்க போறேன். vSAN வந்து அர்ச்சனா கவர் பண்ணுவாங்க. சைட் ரெக்கவரி மேனேஜர் தான். ஆமா. ஓகே, சூப்பர் பிரதர். சோ நம்ம கோர்ஸ்ல அவேலபிளா இருக்குங்களா பிரதர்? இதெல்லாம் எல்லாமே அவைலபிளா இருக்குது வெங்கட். எப்பயுமே யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். அது உங்களுக்கு லிங்க் நம்ம பேட்ச் 5 குரூப்ல வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த லிங்க் வந்துட்டு பேட்ச் 5 குரூப்ல, நீங்க பேட்ச் 5 குரூப் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் இல்லன்னு நினைக்கிறேன். சோ இல்லையோ? சரி, நான் அதுல ஆட் பண்றேன். நான் நீங்க இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டுல இருக்கேன். நான் அதுல இருக்கீங்கன்னு நினைச்சேன், ஆட் பண்ண மாதிரி ஞாபகம் இருந்துச்சு. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். லெட் மீ ஆட். நான் உங்களை ஆட் பண்றேன். ஸோ அதுல தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இப்போ கொஞ்சம் ஆட் ஸ்டில் இப்ப நார்மல் பேசிக் டாபிக்கே நிறைய பாயிண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வர்றேன் நான். ஸ்னாப்ஷாட்ல இருந்தாலும் சரி, FT HADRSலயுமே இப்ப கொஞ்சம் நிறைய டெக்னாலஜி புதுசா இம்ப்ரூவ் ஆயிருக்கா, அதனால அதுலயுமே இப்ப நான் படிச்சு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டு தான் வர்றேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பழைய பேட்ச் ஸ்டூடெண்டா இருந்தாலுமே இந்த வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பாருங்க. எனக்கு நீங்க செய்யற ஒரே ஒரு கைமாறு என்ன தெரியுமா? ஒண்ணு எனக்கு ஒரு கால் பண்ணி ஜாப் கிடைச்சிருச்சுன்னு மட்டும் சொன்னா போதும். that will make very happy. ஏன்னா இந்த உலகத்துல ஒருத்தரோட கெரியரை செட் பண்றதை விட ஒரு தரமான சம்பவம் எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதனால என்னால உங்க கெரியர் வந்து பில்ட் ஆச்சு அப்படின்னு எனக்கு அது இன்ஃபர்மேஷன் வர்றப்ப அந்த காசு எல்லாம் எனக்கு ஒரு மேட்டராவே தெரியாது. 1 lakh 2 lakhs கூட வாங்கலாம், வாங்கி ஜாப் வாங்கி கொடுக்கலாம். மார்க்கெட்ல அந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு தேவை சாட்டிஸ்ஃபை, என்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ல இப்ப 30 பேர் இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு 25 பேர் வேலைக்கு போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் இந்த மாதிரி நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன், இந்த சிடிஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. அன்னைக்கு நான் வந்து தூங்கவே மாட்டேன். லைக் அதையே நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ஓகே, நம்மளால ஒருத்தரோட கெரியர் வந்து நல்ல ஒரு நிலைமையில இருக்குது, நம்ம ஒருத்தருக்கு ஒரு கெரியர் பார்த்து செட் பண்ணிருக்கோம்.
அது ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலி அது நீங்க வந்து பணமாவோ வேற பொருளாவோ கொடுத்தா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. பட் ஒருத்தருக்கு வந்து ஒரு கெரியரை நீங்க கொடுத்தீங்கன்னா அது அவருக்கு வந்துட்டு லைஃப் லாங்கா அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதான் என்னோட கான்செப்ட். ஸோ எனக்கு அது மட்டும் நீங்க செஞ்சா போதும். இது எதுவுமே எனக்கு தேவையில்ல. தட் வில் மேக் மீ வெரி கம்ஃபர்டபுள், வெரி ப்ரெஷர். ஸோ தட் எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா அந்த மாதிரி எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு, நான் இந்த பேக்கேஜ் இந்த பேக்கேஜ் போனேன்னு சொல்றப்ப எனக்கு இன்னும் வந்து இன்ஸ்பயர் ஆகும். ஓகே, அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல கிளாஸ் எடுக்கணும். இப்ப எடுக்கிறது ஒண்ணுமே கிடையாது. நம்மளை இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுக்கணும்னு சொல்லி நான் எதனால சொல்லிட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சு நான் இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்பாட்ச் அப்படிதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப ருக்ஷன், பாஸ்கர், இவங்க அசோக், இவங்க வெங்கட்லாம் வேலைக்கு போறப்ப என்ன சொல்றப்ப எனக்கு அதுதான் தோணுச்சு. ஓகே, நம்ம கரெக்டான பாத்துல போறோம், பசங்களும் கரெக்டா போயிட்டாங்க. ஸோ இன்னும் நம்மள இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுப்போம்னு சொல்லி நான் உட்காந்து டெய்லி படிச்சு மறுபடியும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன ஒரே ரெக்வஸ்ட், நான் சொல்றத கரெக்டா கேளுங்க. என்ன நீங்க வந்து கொஸ்டின் கேட்டு டிஸ்டர்ப் பண்ணுங்க, தப்பே கிடையாது. சில்லி கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டாம், டெக்னிக்கலா கரெக்டான கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஐ வில் பி ஆன்சர். நான் எந்த டைம்னாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஈவன் நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நான் ஃப்ரீயா இருக்கப்ப அதை ஆன்சர் பண்ணுவேன். செகண்ட் திங், நீங்க டெடிகேட்டிவா இருக்கணும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு 100% டெடிகேட்டிவா இருக்கீங்களோ 100% ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க 50% டெடிகேட்டிவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதி தான் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெடிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். படிக்கிறது, வீடியோ பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட போன், சோசியல் மீடியா எல்லாத்தையும் ஓரமா தூக்கி வச்சு இன்டர்வியூ மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா அச்சீவ் பண்ணிடலாம். நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எகைன் ஐம் டெல்லிங், நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெங்கட், நோட்ஸ் இப்போ உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க, அதை மட்டும் சொல்லிருங்க. ஐயோ நோட்ஸ் பிரதர், எப்படி யூஸ் ஆகுது வெங்கட், ருக்ஷன்? உண்மை. ஸோ நான் இதை சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட எங்கிட்ட 6 நோட்டுக்கு மேல வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு நான் அன்னைக்கு நடத்துவார் அவர். அன்னைக்கு கிளாஸ். ஸோ அன்னைக்கு கிளாஸ் நம்மளால அன்னைக்கு லிங்க்ஸ் அவர் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் அப்லோட் பண்றதுக்கு. பட் நான் வந்து அதே டாபிக் போன பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவர் அப்லோட் பண்ணிருப்பாரு அந்த வீடியோ. ஸோ அதை போயிட்டு நான் பார்த்து அப்படியே எழுதுவேன் கைஸ். தமிழ்ல அப்படியே அவர் சொல்ல அப்படியே எழுதுவேன். நான் வந்து எழுதி ஸோ அதை வந்து ரீகால் பண்ணிட்டே இருப்பேன். மார்னிங் எழுவேன், ரீகால் பண்ணிட்டே இருப்பேன் என் பாட்டுக்கு. ஸோ நான் வந்து சினாரியோ பேஸ்டு கொஷின்ல வந்து தெளிவா இருந்தேன் நான் வந்து. ஸோ நோட்ஸ் தான் கைஸ். சொல்ல எழுதுங்க. வி சென்டர்ல இது இங்க இருக்கும் ஆப்ஷன். ஸோ இதான் ரீசன்ட் டாஸ்க். இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அப்பியர் ஆகும். இதான் வி சென்டர், இதான் டேட்டா சென்டர், இதுக்குள்ள வந்து விர்ச்சுவலைசேஷன் மைக்ரேட் ஆகலன்னா இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுதுங்க கைஸ். நான் அப்படியே எழுதுனேன். ஸோ நாம வந்து யூடியூப் இதெல்லாம் வந்து நீங்க வந்து படிக்கணும்னு உக்காந்தாவே வந்து யூடியூப்ல ஒரு பாப்பப் வரும். பாப்பப்ல போயிட்டு இன்ஸ்டாகிராம் போயிட்டு, இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக் போயிட்டு, வாட்ஸ்அப்ல போயிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் படிக்கணும்னா வந்து மைண்ட் செட்டே வராது. ஆனா அதே வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நோட்ல உங்களுக்கு எந்த பாப்பப்பும் வராது. ஸோ உங்களோட மொத்த கான்சென்ட்ரேட்டுமே வந்து நோட்ல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவர் சொல்லுவாரு, சி கைஸ், கொஞ்ச நாள் கஷ்டப்படுங்க, சரிங்களா? அந்த 3 மாசம் மட்டும் கஷ்டப்படுங்க கைஸ். எனக்கு அதுதான் ரொம்ப மோட்டிவேஷனா இருந்தது. அவர் திருப்பி அந்த வீடியோ நான் கேட்பேன். சி கைஸ், கொஞ்ச நாள் கஷ்டப்படுங்க, லைஃபே சேஞ்ச் ஆயிரும். அது உண்மைதான். என் லைஃப் இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ 25,000 வாங்கி 5,000 கூட என்னால சேவ் பண்ண முடியல. ஸோ பாத்தீங்கன்னா அரௌண்ட் 80,000 அக்கௌண்ட்ல வரும்போது நான் எவ்வளவு என்னால மிச்சப்படுத்த முடியுது. இருக்குல்ல. ரியலி ப்ரோ, என்னால வந்து இது எப்படி சொல்றதுன்னே தெரியல. என்னால வந்து there is no word to say. So simply thanks to Terry brother. This is completely changed my life. See, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த நியூஸ், அடுத்தது நான் பிளான் பண்றேன். கல்யாணம் பண்ணணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தேன் இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலான்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த வருஷமே எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கு வந்து நான் வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிளி என்னால வந்து தனியா வந்திருக்க முடியாது. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கனவுல இருக்கமா, நிஜ இது உலகத்துல இருக்கமா, நம்மளையே நம்ம கிள்ளி பாத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி இதுலதான் நீங்க எமோஷனலா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வெங்கடேஷ் சொன்ன மாதிரிதான் நானுமே லைஃப் பிளான் பண்ணேன். ஆனா வந்து ஒரு சேஞ்ச் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒய் நாட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் அந்த இடத்துல. அது வரும்போது உங்களுக்கு அப்போ ஒரு கான்பிடென்ட் வரும் பாருங்க, அது வேற மாதிரி இருக்கும்.
வேற மாதிரி இருக்கு. சோ ஆமா. கோல்டு லோன் நோட்ஸ் இருந்துச்சு, எழுதுங்க. பக்கம் பக்கமா எழுதுங்க. அவரு சொல்றத வந்து ஆமா. ப்ரீ க்ளோஸ் பண்ண முடியுது. ஸோ 25,000 எண்ட் ஆஃப் தி மந்த். என்னால வந்து வீட்டுக்கும் பார்த்துக்கணும், என்னையும் நான் பார்த்துக்கணும், பிஜிக்கும் கட்டணும். எண்ட் ஆஃப் தி மந்த் என்னால எதுவுமே சேவ் பண்ண முடியல. இப்படியே போய்கிட்டு இருந்த பட்சத்துல இப்போ இந்த அளவுக்கு பேக்கேஜ் அந்த நீங்க வந்து இது சொல்லலாம். பட் நீங்க வந்து அந்த டேஸ்ட் உணர்ந்த உங்களுக்கே தெரியும். அக்கவுண்ட்ல வந்து ஒரு மெசேஜ் வரும், உங்க அக்கவுண்ட்ல வந்து இவ்வளவு கிரெடிட் ஆயிருக்குன்ட்டு. அதை நீங்க ஜாப் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் பாப்பீங்க இல்லைங்களா? அது கரெக்ட். ஒரு தனி ப்ரோ. ஆனா வந்து பெரிய பிரதர் இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை. பட் நம்ம கோர்ஸ் நம்ம கட்டின ஃபீஸ் ஒரு காசே இல்லை. பட் அவரோட கான்பிடென்ட் தான் எல்லாமே இந்த அளவுக்கு என்னால வந்து வர முடிஞ்சது. ஸோ சிம்பிளா வந்து ஒரே வார்த்தையில தேங்க்ஸ் சொல்ல முடியாது தெரி பிரதர். Guys, don't thank to me, thank to yourself. Okay. See guys, நான் என்ன எஃபர்ட் போட்டாலும், நான் என்னதான் சொல்லி கொடுத்தாலும், you have to practice, you have to learn. நீங்க லவ் பண்ணணும், லேர்ன் பண்ணணும். அதர்வைஸ் இது கண்டிப்பா பாசிபிளே கிடையாது. நான் எவ்வளவு நாள் சொல்லி கொடுத்துருவேன். பட் நீங்க அட் எண்ட் ஆஃப் த டே நீங்க எஃபர்ட் போடல, டெடிகேஷனா இருக்கீங்கன்னா நத்திங் இஸ் பாசிபிள். எதுவுமே நடக்காது. சீரியஸா. சோ தேங்க்ஸ் டு யுவர் செல்ஃப். டெடிகேஷன், எஃபர்ட், ஹார்ட் ஒர்க், இதுதான் உங்களை உங்க லைஃப்ல மேல கொண்டு போயிருக்கு. இதுல நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 1% பார்ட், அவ்வளவுதான். ஓகே. சோ இதை ஏன் திரும்ப சொல்றேன் அப்படின்னா, எவ்ரிஒன் ஷுட் ஃபாலோ. நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ஜாப் இன்னொரு 1.5 மாசத்துல அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கடுத்து நீங்க படிக்கவே வேண்டாம் சொல்லல நானு, உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடலாம், அவ்வளவுதான். ஒரு 12th முடிச்ச ஸ்டூடெண்ட் எப்படி ரிலீஃப் ஆயிருப்போம், 10th முடிச்சு ஒரு 10th எக்ஸாம் முடிச்சோடனே ஒரு எவ்வளவு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் கொஞ்ச நாளைக்கு. அடுத்து 11th 12th படிக்க போறோம், ஓகே. பட் அந்த மாதிரி ஒரு ரிலீஃப் உங்களுக்கு ஒரு கிடைக்கும் ஒரு ஜாப் போனீங்க அப்படின்னா. ஸோ அதான் நான் சொல்ல வரேன். ஸோ எனி கொஸ்டின்ஸ், ஆஸ்க் கொஸ்டின்ஸ். உண்மைதான் பிரதர், நீங்க சொன்னது இப்போ என்னால வந்து உணர முடிஞ்சுது. நான் அப்படியே அந்த ஆஃபர் லெட்டர்ல வந்து என்னோட பேக்கேஜ் பார்த்துட்டு அந்த என்னோட ஸ்ட்ரெஸ் என்னோட இதெல்லாம் வந்து அப்படியே ரிலீஃப் ஆகுது பிரதர். அதை வந்து நான் உணர்ந்தேன். நான் வந்து ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி நான் இதுக்கு என்கிட்ட இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஆக்சுவலா நம்ம பண்ணோம் எல்லாமே ஓகே. ஆக்சுவலா சொல்லாமா இல்லைன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வெங்கடேஷ் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அவனுக்கு ஒரு 6 years கேப்பு. ஸோ அவனுக்கு வந்து டெக்னிக்கலா வந்து ரொம்ப நாலேஜ் கேப் இருக்கு. என்னோட வந்து காலேஜ்ல வந்து டெஸ்க்டாப் சப்போர்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். 6 years கேப்பு, வேற வேற ஃபீல்டு. அவனுக்கு ஐடி உள்ள போனோம். என்னை பார்த்ததுமே என் மேரேஜ் வந்தப்ப ஐடி உள்ள போனோம் அப்படின்ற ஒரு இது அவனுக்கு. ஸோ நாங்க என்ன பண்ணோம், ஒரு என்னால முடிஞ்ச ஒரு என்னோட லேப்டாப், அம்மா லேப்டாப் கொடுத்து, ஸோ அதை நான் அவனுக்கு இது பண்ணி ஒரு லேப் செட்டப் மாதிரி கொடுத்து அவனை அதில் ஒர்க் பண்ண வச்சு கொஞ்சம் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஒரு 3 months வந்து இங்கே கண்ணு முன்னாடியே தான் உட்காந்துருந்தான். என்னென்ன பண்ணோம், இது பண்ணோம் எல்லாமே வந்து ஒரு டெஸ்க்டாப் சப்போர்ட் அப்படின்ற ஒரு இதை நான் கொடுத்துட்டேன் அவனுக்கு. அதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பான். ஆனா அவனுக்கு வெயிட் பண்ணான் ஒரு 3 மாசம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல கம்பெனில நல்ல பேல அவனுக்கு ஒரு ஜாப் கிடைச்சு அவன் செட்டில் ஆயிட்டான். என்னன்னா அவன் ஃப்ரீலான்ஸ்னே போட்டு அவன் போயிட்டான். ரெசியூம்ல நான் ப்ரையரா வந்து வெளியே சும்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கடையில அப்படின்ற மாதிரி போட்டு போயிட்டான். அடுத்தது அவர் VMware சப்போர்ட்டுக்கு வந்துருவாரு நம்மள மாதிரி. வந்துருவாரு. ஆமா. எனக்கு நான் இது வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம அந்த 3 மாசம் வந்து நம்ம கஷ்டப்படும் போது தெரியல, நம்ம கூட இருந்து ஒருத்தன் அவனாலையும் முடியல ஒரு ஸ்டேஜுக்கு மேல. பட் ஆனாலும் வந்து அவன் வந்து அவனோட லிமிட்ஸ் வந்து புஷ் பண்ணி நம்ம இது பண்ணுவோம், நம்மளால முடியும், ஒய் நாட். அவன் ப்ராக்டிஸ் பண்ணாதனாலே கிடையாது, அவன் பார்க்காத விஷயமே கிடையாது. அவ்வளோ ரெஃபரன்சஸ், அவ்வளோ டெடிக்கேட்டடா வந்து பெண்டல் எடுத்து ஓஎஸ் புட் பண்ணி எல்லாமே பண்ணான். நெட்வொர்க்கிங் வந்து ஐபி நான் என்ன, டிஹெச்சிபி நான் என்ன, ஒன்னொன்னா உட்காந்து தேடி எல்லாத்தையும் கரெக்டா இது பண்ணி இன்டர்வியூ கேட்கறதுக்கு பெர்ஃபார்ம் பண்றது எல்லா ஸ்டாஃபுமே வந்து இது பண்ணான். இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த இதெல்லாம் கரெக்ட். அந்த ஹோப்பு தான், அந்த ஹோப்பு. பட் VMware காசு பொறுத்த வரைக்கும் பிரதரோட கைடன்ஸே போதும் நம்மளுக்கு. ஸோ இது இருந்தாவே போதும், நம்ம ஒரு நல்ல பேக்கேஜுக்கு போயிடலாம். கரெக்ட்.
Okay, yes. Any doubts? Ask the doubts. Let's conclude. Already time ஆயிடுச்சு. Fine. ஒரு நல்ல செஷன் தான். டைம் ஆகிறது ஒன்றும் தப்பு இல்லை. Okay, thanks Sandesh for your experience, sir. Thanks, Rukshan. தேங்க்யூ So ஜி. thank you all. ஹலோ நாளைக்கு நம்ம சொல்லுங்க. ஜி, எனக்கு டவுட்ஸ்லாம் இல்ல. இவ்வளோ நேரம் இவங்க பேசினதை கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் வெரி ஆல் த பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. சீரியஸ்லி நீங்க பேசிட்டு கேட்கும் போது நீங்க இந்த யூடியூப்லாம் கேட்டு இன்ஸ்பயர் ஆனீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப என்ன சொல்றது, அது தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் அப்பப்ப இந்த குரூப்ல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அது இந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ரொம்ப நல்ல மோட்டிவேஷனலா இருக்கும். கண்டிப்பா ருக்ஷன் பிரதர் இருக்கோம், நாங்க இருக்கோம், பாஸ்கர் பிரதர் இருக்காரு, அசோக் பிரதர் இருக்காரு, சுரேஷ் பிரதர் இருக்காரு. எல்லாமே வந்து அவரு ஷெட்யூல் பண்ணுவாரு கால். ஸோ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு இன்னும் நிறைய திங்ஸுங்கெல்லாம் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பயரா இருக்கும். விஜயன் ப்ரோ எல்லாம் சொன்னாருன்னா இல்ல இதுக்கு முன்னாடி நடத்தின கிளாஸ் எல்லாமே யூடியூப்ல இருக்கும். சரிங்களா? சும்மா போயிட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கிற டயத்துல சும்மா போய் பாருங்க. நாம வந்து எவ்ரிடே நம்ம வந்து அவரு இதைதான் சொல்லுவாரு. நம்ம வந்து ரெகுலரா வந்து ஃபேஸ்புக் பாக்குறோம், இன்ஸ்டாகிராம் பாக்குறோம், வாட்ஸ்அப் பாக்குறோம். சோ இந்த மாதிரி வந்து அதெல்லாம் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம். கைஸ் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா வந்து எத்தனை ரீல்ஸ், எவ்வளவு ரீல்ஸ் பாத்தீங்க, எவ்வளவு லைக்ஸ் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கீங்க, எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு தான் கேட்பாங்க. சரிங்களா? அன்இன்ஸ்டால் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் தேவையில்லாத ஆப்ஸுங்களை. நீங்க வந்து ஜஸ்ட் கொஞ்ச நாள் மட்டும் வந்து ஃபோக்கஸ்டா வந்து உட்காந்து படிச்சீங்கன்னா நல்ல ஒரு லைஃப் இருக்கு உங்களுக்கு. ஸோ அவர் கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. தெரிய பிரதர் வந்து அவர் வந்து ஷெட்யூல் வச்சிருக்காரு. என்னன்னைக்கு என்னென்ன நடத்தணும், எப்படி எல்லாம் படிக்கணும், என்னெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், எதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்னு வந்து அவர் சொல்லுவாரு. தெளிவா நோட் பண்ணுங்க, போதும், லைஃபே சேஞ்ச் ஆயிடும். ஸோ அவர் சொல்லுவாரு, கொஞ்ச நாள் மட்டும் கஷ்டப்படுங்க. கொஞ்ச நாள் நான் கஷ்டப்பட்டேன், 4 மாசம் தான் கஷ்டப்பட்டேன். இப்போ ஒரு நல்ல பேக்கேஜ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு பேக்கேஜ் எனக்கு 11, 12 எல்லாம் ஆஃபர் வந்துச்சு. ஸோ இது பாசிபிள், கண்டிப்பா பாசிபிள். தெரி பிரதர் அவரோட கோர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும், அவரோட கைடன்ஸ் எடுத்துக்கிட்டாவே போதும். இந்த அடிஷன் டு ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விசென்டர் அப்கிரேடோ, ஒரு ESXi அப்கிரேடோ, ஒரு யூடியூப்ல வேற ஏதாவது வீடியோஸ் பாக்குறோம், இல்ல ஒரு இது பாக்குறோம்னா நெக்ஸ்ட் அந்த ஒரு பிபிடி இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்து அது ப்ராசஸ் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதுக்கு எப்படி வெரிஃபை பண்றது மட்டும் போட்டிருப்பாங்க. ஆனா அவரோட வீடியோஸ்ல அதெல்லாம் பெஸ்ட் சிஆர் ரைஸ் பண்றதுல இருந்து எல்லாம் சொல்லி அதுல என்னன்னா ஹைலைட்னா அலர்ட்ஸ் டிசேபிள் பண்றதெல்லாம் சொல்லியிருப்பாரு. அலர்ட்ஸ் சில கம்பெனிஸ்ல மானிட்டரிங் தனியா இருக்கும், சில டைம் எங்க இப்ப நாங்களே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அலர்ட்ஸ் இது பண்ணலன்னா எல்லாமே போயிட்டு இருக்கோம், அது வந்துட்டு ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகும். அதனால வந்து அலர்ட்ஸ் டிசேபிள் பண்ணிட்டு ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அலர்ட்ஸ் அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட்ஸ் திருப்பி அவர் ஹைலைட் பண்ணி சொல்லுவாரு. அலர்ட் டிசேபிள் பண்ணி வச்சிருப்பீங்க, அதை எனேபிள் பண்ணிக்கோங்க அப்படிம்பாரு. சோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் சொல்லி அந்த யூடியூப் வீடியோல பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. மேபி உங்களுக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ அது ரைட்டு தான். கைஸ், எந்த இன்டர்வியூ போனாலுமே வந்து பேட்சஸ்ன்னு வந்து ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும். சரிங்களா? அந்த பேட்ச் எப்படி பண்றோம், எங்க போய் பண்றோம், அது என்னென்ன ப்ரீ ரெக்வெஸ்ட் என்ன, அதோட வந்து என்னன்னு வந்து கேட்பாங்க. ஸோ அவர் வந்து கைட் பண்ணுவாரு. ஸோ அதை பார்த்து அப்படியே ரியல் டைம்ல கூட நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்கும் கிளாஸ். நீங்க வீடியோ பார்த்துட்டே வந்து நீங்க ரியல் டைம்ல ஒர்க் பண்ணலாம். அப்படி சொல்லி தருவார் அவரு. இப்ப நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் கரண்டா ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸ். நத்திங் டு ஹைட். எனக்கு வந்து ஹைட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன பண்றனோ அது 100% அப்படியே நான் சொல்லிடுறேன். நான் இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண என்விரான்மெண்ட்டும் சரி, இப்ப நான் ஒர்க் பண்ற என்விரான்மெண்ட்டும் சரி, என்னோட சோஃபார் இருக்கிற கெரியர் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, எல்லாத்தையும் நான் ஓப்பனா 100% எனக்கு என்ன தெரியுதோ அப்படியே நான் சொல்லிடுறேன். எனக்கு தெரியலாட்டி அது தெரியல, நான் இம்ப்ரூவ் பண்ணி சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். தெரிஞ்சிருந்தா நான் ஓப்பனா சொல்லிடுவேன். நத்திங் டு ஹைட். ஸோ அதனால நான் என்ன ஒர்க் பண்றனோ அததான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ப்ரீ ரெக்வசைட், அந்த போஸ்ட் செக்ஸ், இந்த ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி செக் எல்லாமே கரண்டா நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலயே நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு இதுலயும் நான் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன்.
ஏன்னா போன பேட்ச்லாம் இது நிறைய நான் சொல்லியிருக்க மாட்டேன். இப்ப இந்த பேட்ச்ல இதெல்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது இப்ப நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய இஷ்யூஸ் வருது. எங்க என்வரான்மெண்ட் கொஞ்சம் பெருசு. கிட்டத்தட்ட ஒரு 1500 ESX ஹோஸ்ட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வி சென்டர் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 20-30 வி சென்டர் இருக்குது. அப்ப வந்துகிட்டே இருக்கும். அப்ப இஷ்யூஸை குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கப்பதான் அந்த ப்ரீரெக்வசைட் இதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி மெதுவாகவே பண்ணுவோம். சேஞ்ச் ரைஸ் பண்ணி ப்ரீரெக்வசைட் பார்த்து பண்ணுவோம். ஸோ தட் வி கேன் அவாய்ட் த இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா இங்கதான் கத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கத்துக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ ஸ்டில் ஐம் லேர்னிங். ஸோ நான் என்னென்ன லேர்ன் பண்றேனோ அது அந்தந்த பேட்ச் அந்தந்த டைமுக்கு யாரு அந்த பேட்ச் அவங்க நான் அதை டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ அதை அப்படியே நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா L3 நாலேஜ் தான் உங்களுக்கு. இது வந்து L2 L1 நாலேஜ், L3 நாலேஜ் தான். நீங்க ப்ரிப்பேர் பண்ற பொறுத்து யூ மே கோ டு L4. நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்க L3 L4 கூட நீங்க போகலாம். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வந்து VMware வந்து இனிஷியலா கத்துக்கிட்டு L3 கூட போயிருக்காங்க. ஒரு 4-5 பேர் நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். L3 போய் ஒரு 15 lakhs ஒரு 7 lakhsல இருந்து 15 lakhs பேக்கேஜ் எல்லாம் அடிச்சு போயிருக்காங்க. அதான் சொல்றேன், நீங்க படிக்கிறது மட்டும்தான் நோட்ஸ் படிக்கிறது, அதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஓகே. சரி ப்ரோ, இன்னொரு பாயிண்ட். சரி வெங்கட், இன்னொன்னு என்னன்னா, ஒரு எல்லா வீடியோஸ்லயும் என்னன்னா இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணும்போது என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எதெல்லாம் இம்பார்ட்டன்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு டிக்கெட் அட்டாச் பண்றதுக்கு சிஆரோட அட்டாச் பண்றதுக்கு சரி ITL ப்ராசஸ் படி. அது இல்லாம நம்ம ஃபியூச்சர்ல ஏதாவது எந்த இடத்துல என்ன டிஃபரன்ஸ் ஆயிருக்கு, எது சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கு, எந்த இடத்துல ஏதாவது நம்ம ஏதாவது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை வந்து எடுக்க சொல்லுவார். சில இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். அந்த பாயிண்ட்ஸ் அவர் எல்லாத்துலயும் சொல்லியிருப்பாரு மோஸ்ட்லி ஆக்டிவிட்டிஸ். கரெக்ட். ஸோ அது மட்டும் இல்லாம ஒன்னு சொல்லணும், கமிஷன் டீகமிஷன் அந்த ப்ராசஸ் வந்து இவர் எடுப்பாரு. அது அல்டிமேட்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ஃபாரின் கிளையண்டே வந்து அப்படியே கேட்டுட்டே இருக்காங்க. நான் வந்து அது சொல்லிட்டே இருக்கேன், பாயிண்டா வந்து சொல்லிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேல போகுது இன்டர்வியூ. அவங்க வந்து கொஷின் கேட்கறதே விட்டுட்டு நான் சொல்றது கேட்டுட்டே இருக்காங்க, சைலண்டா கேட்டுட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த கம்பெனி பேர் சொல்லாம வேணாமான்ட்டு அவரு வேணான்னாரு. சரி, சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட 5 ரவுண்டு ப்ராசஸ் அது. ஸோ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நான் வந்து கமிஷன் டீகமிஷன் தெளிவா வந்து சொன்னேன். கம்பேட்டபிலிட்டி, ஹார்ட்வேர் செக்கிங், EVC எனேபிள் பண்ணும், ரிசோர்ஸ் ஆட் பண்ணும், மைக்ரேட் பண்ணும், இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த கமிஷன் டீகமிஷன் அதெல்லாம் வந்து இவரு கொடுத்திருப்பாரு. அந்த கிளாஸ் வந்து அது அல்டிமேட். உண்மையிலேயே வந்து அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே இன்டர்வியூல சொல்றேன். கிளைண்ட் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. எனக்கு வந்து ஆஃபர் வந்து அப்படியே ரிலீஸ் பண்றாங்க. கரெக்ட். அந்த அளவுக்கு இருக்கும் கிளாஸ். கமிஷன் டீகமிஷன் தான். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச கிளாஸ் உண்மையிலே. ஏன்னா வந்து நான் போன கம்பெனில வந்து டேட்டா சென்டர் வந்து எனக்கு ஆக்சஸ் இருந்தது. நான் போய் பார்த்தேன். பட் எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா வந்து இவர் கைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து டெஸ்க்டாப்பும் நல்லா கத்துக்க முடிஞ்சது, VMwareம் நல்லா கத்துக்க முடிஞ்சது, சர்வர், டெல் சர்வர், HP சர்வர், ஸ்டோரேஜ் எல்லாத்தையுமே வந்து என்னால தெளிவா கத்துக்க முடிஞ்சது. இதுல ஒண்ணு இவங்க அர்ச்சனாவும் எடுத்திருப்பாங்க, தெரியப்ரோவும் எடுத்திருப்பாரு. கன்சல்டேஷன், ஸ்னாப்ஷாட் கன்சல்டேஷன், அவங்களும் சில பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அவரும் மோஸ்ட்லி எல்லா பாயிண்ட் சொல்லுவாரு. அதுவும் அவங்க அந்த இதுவும் நமக்கு ஒரு இதுல அட்வான்டேஜா நமக்கு கிடைக்கும். அவங்களும் நிறைய இதுல கரெக்ட். ஒரு சில கிருஷ்ணா அவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு சில கான்செப்ட் வந்து பாஸ்கர் ப்ரோ எடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனா அவங்க உண்மையிலே வந்து அவங்க வந்து அந்த வீம் பேக்கப், அந்த டூல்ஸ் பத்தி எல்லாம் அந்த நெட் ஆப் அதெல்லாம் தெளிவா சொன்னாங்க. விசேனு அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து அப்படியே சொன்னேன் நான் வந்து கிளையண்ட்டுக்கு. அவங்க இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. விசேன்ல வந்து சொல்றேன், நான் வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி பேக்கப் எடுப்போம், நம்ம வந்து வித்தின் 2 ஹவர்ஸ்ல இந்த பேக்கப் எடுக்கலாம், வந்து இப்படி எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சொன்னேன். அவங்க வந்து கிளையண்ட் மேனேஜரோட ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 3-4 பேர் இருந்தாங்க அந்த டெக்னிக்கல் இன்டர்வியூல. அவங்க எல்லாம் அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க அதை சொன்னதுமே வந்து. பட் ரியலி கைஸ், நம்ம பே பண்றது ஒண்ணுமே இல்லை. ஸோ எப்படி சொல்றது, கோர்ஸ் அந்த அளவுக்கு ஒர்த்து. ஸோ அவர் சொல்ல அவரோட கைடன்ஸ் எடுத்துட்டு நோட்ஸ் எடுக்கிறது தான். நான் வந்து மொத்தம் 6 நோட்ஸ் எடுத்திருக்கேன். அதுவும் பத்தல, இன்னும் இருக்கு எழுத வேண்டியது. பாத்துக்கோக்க அப்ப எந்த அளவுக்கு நோட்ஸ் எடுக்கணும்ட்டு. ஸோ நோட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க அவர் சொல்ல எழுத உங்களுக்கு வந்து அப்படியே மனசுல பதியும். பதிஞ்சிட்ட உடனே வந்து நீங்க இன்டர்வியூல கேட்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க சொன்னீங்கன்னா நீங்க 0 தான் VMwareல.
நம்மளுக்கு தெரியும். பட் அவனுக்கு வந்து நம்மளை விட நல்ல வேலை செஞ்சிருப்பானோன்னு வந்து தாட் வரும் அவனுக்கு. இந்த மாதிரி பாயிண்டா சொன்னான். அதான் நோட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்னைக்கு கிளாஸ் அன்னைக்கே படிச்சுக்கோங்க. ஸோ யார் டவுட் கேட்குறாங்களோ இல்லையோ, பட் டவுட் கேளுங்க. டவுட் கேட்டாதான் அவர் வந்து அவருக்கு தெரியாத விஷயமும் வந்து அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாளைக்கு பெஸ்டா வந்து அவரு சொல்லுவார். அதான் வந்து தெரிய பிரதர் கிட்ட எனக்கு பிடிச்சது. ஸோ கொஸ்டின் கேளுங்க, டவுட் இருந்தா கேளுங்க. நாங்க வந்து நான் டவுட் கேட்டே இருப்பேன் கிளாஸ்ல வந்து. இல்ல ஒன்னு சொல்லிடுவாரு, தெரியல இது நான் செக் பண்ணி சொல்றேன், நான் ஃபேஸ் பண்ணல, இதை நான் வந்து ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு இது பண்றேன். தெரியலன்னா அவர் வந்து நான் இது வந்து செக் பண்ணி சொல்றேன்ருவாரு. பட் தெரிஞ்ச டவுட் இருந்தாவே வந்து நாங்க மறுபடியும் கேட்டாலும் வந்து அவர் சொல்லுவாரு. ஸோ அந்த அளவுக்கு பொறுமையா இருக்கும். பொறுமையா வந்து சொல்லுவாரு அவர் எல்லாத்தையுமே வந்து. சில்லி டவுட்னா வந்து அவர் இக்னோர் பண்றாரு. பட் தெரியலன்னா வந்து மறுபடியும் சொல்லி தருவாரு. அதான் வந்து நல்ல ஒரு டீச்சிங். உண்மையிலே சூப்பர். அதெல்லாம் அந்த 4 மந்த் அது ஒரு குட் மூமெண்ட்னு சொல்லலாம். அது உட்காந்து படிச்சது, கேட்டது. நான் என்ன டவுட் கேட்டாலும் வந்து ஒன்னு குரூப்ல கேட்பேன், அப்படி இல்லைன்னா வந்து பிரைவேட்டா சேட்ல போயிட்டு கேட்பேன், வாட்ஸ்அப்ல போயிட்டு கேட்பேன். அவரு வந்து டைம் இருந்தா வந்து எப்போ டைம் அவர் ஃப்ரீயா இருக்காரோ அப்போ அவர் வந்து அதுக்கு பதில் தருவார் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் பிரதர் நான் இங்க வந்து லேக் ஆயிட்டேன், நான் வந்து இன்டர்வியூல எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், ஸோ நான் வந்து இப்போ பேக்கப்னா என்ன டூல் சொல்லட்டும், அதுக்கப்புறம் வந்து மானிட்டரிங்னா என்ன டூல் சொல்லட்டும், இந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்டேன். ஸோ அவர் சொன்னார், சரி ஏற்கனவே இதெல்லாம் நடத்திருக்கோம் வெங்கடேஷ், நீங்க போயிட்டு இன்னொரு முறை கோ த்ரூ பண்ணுங்க, பட் நீங்க வீம் பேக்கப் டூல்னா வந்து வீம் பேக்கப் டூல்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ நான் போயிட்டு அவரோட பழைய கிளாஸ்ல எல்லாம் மறுபடியும் ரீகால் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் அவர் கைடன்ஸ் எடுத்துட்டு, சி கைஸ் டவுட்ஸ் கேளுங்க, டவுட்ஸ் கேட்டாதான் உங்களோட மைண்ட் ஷார்ப் ஆகும். டெக்னிக்கலா நீங்க வந்து நாளைக்கு ஒரு இடத்துல போயிட்டு உட்காரும் போது ஸ்ட்ரகிள் ஆக மாட்டீங்க. இதைத்தான் வந்து அவர் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாரு. இத இப்ப வந்து என்னால வந்து அந்த வி சென்டர்ல எங்க என்ன இருக்குன்னு கூட தெளிவா என்னால பண்ண முடியுது. பிகாஸ் நான் எனக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்டே இருப்பேன் அவரை வந்து. ஸோ டவுட்ஸ் கேளுங்க, கேட்காம எல்லாம் வந்து அப்படியே கம்முன்னு இருக்காதீங்க. சிம்பிள் டவுட் இருந்தாலும் கேளுங்க, அதுக்கு அவர் ஜென்யூன் ஆன்சர் தருவார். அவருக்கே தெரியலன்னா அவர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்ல வந்து அவர் எடுப்பார் அதை. ஸோ அதை வந்து நீங்க வந்து இன்னொரு முறை ரிமெம்பர் பண்ணுங்க, அவருக்கு இன்னும் வந்து அவர் பெஸ்டா எடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி படிங்க, கண்டிப்பா நம்ம வந்து நல்ல ஒரு பேக்கேஜுக்கு போகலாம். ஸோ இதான் உண்மை. ஒரு 3.5 LPA 11 LPA நம்மளால வாங்க முடியுமா? பாசிபிளானா வந்து கண்டிப்பா பாசிபிள். நான் என்னோட ரியல் டைம்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆயிருக்கேன். நான் அதைத்தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சரிங்களா? ஸோ திங்க் பண்ணி பாருங்க, ஒரு 25K நம்ம வந்து பர் மந்த்துக்கு வாங்குறோம். ஸோ அப்படியே நம்ம நல்ல ஒரு நல்ல லேர்ன் பண்ணிட்டு ஒரு 11 LPA ஒரு 12 LPA அட்லீஸ்ட் ஒரு 9 LPAனா மாசம் ஆனா வந்து 25 எங்க இருக்கு, 75 எங்க இருக்கு, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ லைஃபே சேஞ்ச் ஆயிடும். பட் நாம வந்து அவர் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். இந்த அளவுக்கு ஒரு தெளிவா ஒரு வி சென்டர்ல அக்கு வேற ஆணி வேற எல்லாத்தையுமே தெளிவா சொல்லுவாரு அவரு. எல்லாத்தையுமே கொடுத்துறாரு நம்மளுக்கு, அவரோட கம்ப்ளீட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும். பேக்கேஜ் நாம வந்து L3க்கே போயிட்டு டஃப் கொடுக்கலாம், இல்லை L3யே வந்து நம்ம L3 போலாம், SME போலாம், L4 போலாம். ஸோ எல்லா இடத்துலயும் போயிட்டு வேலை செய்யலாம். அந்த அளவுக்கு ஸ்டஃப் இருக்கு இந்த கோர்ஸ்ல. ரியலி வந்து நான் வந்து உணர்ந்திருக்கேன். இப்போ ரியல் டைம்ல உட்காந்து வேலை செய்யும் போது எங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு வந்து தெளிவா என்னால வந்து புரிஞ்சுக்க முடியுது. புரிஞ்சிட்டு வேலை செய்ய முடியுது. சி காய்ஸ், இதுதான் உண்மை. புரிஞ்சிட்டு வேலை செய்ய முடியுது. ஸோ இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ ஷேர் பண்ணிட்டேன் சரிங்களா? தேங்க்ஸ் வெங்கடேஷ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது நீங்க எதாவது ஆக்டிவிட்டி பண்றீங்க, டிஃப்ரெண்டா எதுவும் இஷ்யூ பாக்குறீங்கன்னா நீங்க அதை பத்தி ஷேர் பண்ணுங்க சரியா? கண்டிப்பா பிரதர். இது வரைக்கும் ஸோ இது புது ப்ராஜெக்ட் தான். ஸோ இப்போதைக்கு ஓவர் வியூ போயிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் நான் இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதையுமே நான் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ. குட் நைட். தேங்க்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஆல். அண்ட்
Wish you all the best for all of you, and good night. Have a nice Thanks. day. Thanks, Ruksha. Yeah.